இன்றைய தீர்வு நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்பது திகாமடுல்ல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் SMM முஷாரஃப் அவர்களே. வணக்கம் எம்பி அவர்களே. வணக்கம். அண்மை காலமாக அங்கே நான் நினைக்கிறேன் அங்கே அம்பாறை மாவட்டத்தில் அடிக்கடி மக்களுடன் நீங்கள் சந்தித்து கருத்து பரிமாற்றல்களை மேற்கொண்டு வருகின்றீர்கள். குறிப்பாக கூட தீர்வே விடிவு என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை நீங்கள் ஆரம்பித்திருப்பதாக ஊடகங்களில் அறிய கிடைத்தது. இதன் நோக்கம் என்ன? ஆமாம், தீர்வே விடிவு என்பது நான் என்னுடைய அரசியல் ஸ்லோகமாக, என்னுடைய பாதையின், என்னுடைய பயணத்தினுடைய ஒரு அடையாளமாக நான் அதனை கூறி வருகிறேன். நோக்கம் என்பதென்றல்ல, அரசியலிலே நாம் எதற்காக அரசியல் செய்ய வேண்டும், ஏன் அரசியல்வாதியாகவோ எம்பியாகவோ மினிஸ்டராகவோ ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு நிச்சயம் சமூகம் சார் பிரச்சனைகளுக்கான தீர்வுக்குத்தான் ஒரு அரசியல் தேவை, அரசியல்வாதியும் தேவை. ஆனால் எமது அரசியலை நாம் திரும்பி பார்க்கிற போது ஒரு தீர்வு முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையை காண முடியாமல் இருக்கிறது. எல்லோரையும் பார்க்கிற போது ஒரு தேர்தல் குறிவைக்கப்படுகிற ஒரு நிலைதான் நான் இந்த கட்சிகளுக்கு இடையில் பார்க்கிறேன், பாராளுமன்றத்திற்குள் பார்க்கிறேன். அது எத்தகைய கட்சியாக இருந்தாலும் எப்படி தேர்தலை சந்திப்பது, எப்படி வெற்றிகரமாக தேர்தலில் வெற்றி பெறுவது, எப்படி ஆசனங்களை அதிகரிப்பது என்பதில் காண்பிக்கின்ற அக்கறை மக்களுடைய பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட்டு இந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்த்து கொடுப்பது என்கின்றவற்றில் காணப்படுவதே கிடையாது என்பதான ஒரு பெரும் அதிருப்தி எனக்கு இருக்கிறது. நானும் ஊடகத்துறையிலிருந்து வந்ததன் பிற்பாடு நான் ஊடகத்துறையில் இருக்கிற போதே இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுத்து கொடுத்தீர்கள், இதை ஏன் இவ்வளோ காலம் முடிக்கவில்லை என பல கேள்வி கேட்டிருக்கிறேன். அது நான் இப்போது பார்க்கிற போதும் இவ்வாறான பிரச்சனைகளுக்கான தீர்வு கிட்ட மாட்டாது என்பதை இந்த தீர்வை முதன்மைப்படுத்தாத அரசியல் போக்கிலிருந்து என்னால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நான் முன்னுரிமைப்படுத்த விளைகின்ற விடயம் என்னவென்றால், ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியவில்லையாக இருந்தால் ஒரு அரசியல் தேவையில்லை, ஒரு அதிகாரம் தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து. அந்த தீர்வை பெறுவது தொடர்பான மெக்கானிசம், அந்த பொறிமுறை பற்றிய ஒரு புரிதலோடு ஒரு இயங்கியலை செய்கின்றேன். அதற்காகத்தான் நான் அந்த தீர்வே விடிவு. ஒரு தீர்வு இல்லை என்றால் அது காணி பிரச்சனையாக இருக்கலாம், உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், மக்களுடைய ஏனைய முக்கிய பிரச்சனைகளாக இருக்கலாம். 10-20 வருடங்கள் நாங்கள் இந்த பிரச்சனையை பேசியிருக்கிறோம் என்று சொல்வதில் எந்த பெருமையும் கிடையாது. நாம் பேசிய விடயங்களில் என்னென்ன விடயங்களில் பெறுபேறுகளை நாம் காண்பித்திருக்கிறோம், ஒரு விடிவை பெற்றுக் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்வதில் தான் அரசியலுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. அந்த அடிப்படையில் தான் தீர்வே விடிவு என்கின்ற ஒரு சுலோகத்தை நான் முதன்மைப்படுத்துகிறேன். அந்த தீர்வு இல்லை என்றால், அந்த தீர்வு என்னாலும் தர முடியவில்லை என்றால், இன்னும் ஒரு 5 வருடத்திற்கு நான் மீண்டும் அதை பெற்றுத் தருவேன் என்பதான ஒரு வாக்குறுதியோடு, ஒரு கோஷத்தோடு அரசியல் களத்தில் வந்து நிற்பதற்கு நான் விரும்பவில்லை. முடியுமான அளவிற்கு அதை என்ன பாடுபட்டேனும் அந்த தீர்வினை பெறுவதற்கு வழிகள் இருந்தால் அந்த வழிகளை கண்டடைந்து பெற்றுக் கொடுப்பது என்ற பயணத்திலே நான் இப்பொழுது சென்று கொண்டிருக்கிறேன். திருப்திகரமாக, சந்தோஷமாக நான் சென்று கொண்டிருப்பதாக நம்புகிறேன். அதற்கு அந்த செயற்திட்டத்திற்கு மக்களின் பிரதிபலிப்பு எப்படி இருக்கின்றது? இல்லை, மக்களுடைய தீர்வை விரும்புவார்கள். அரசியல்வாதிகளில் பலரும் எனக்கிட்டே சொல்லியிருக்கிறார்கள். எப்படி என்றால், நீங்கள் தீர்வு என்று சொல்லி எடுத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களை தேடி வரமாட்டாங்களே, வீட்டை என்னத்துக்கு வர, ஒரு மக்களிடம் பிரச்சனை இருந்தால்தான் வீட்டை வருவாங்க, இதை தீர்த்து தாங்கோ, இது என்னென்னு பாருங்கள். அந்த பிரச்சனைகளை என்ன பிச்சைக்காரனின் புண்போன்று வைத்து கொண்டிருந்தால்தான் அரசியல் செய்யலாம் என்பது அரசியல்வாதிகளின் கணக்காக இருக்கலாம். பல பேரிடம் எல்லோரையும் சொல்ல முடியாவிட்டாலும் எனக்கு அப்படி அல்ல. ஏனென்றால் நான் நீண்ட காலமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பாகவே பல பேருடைய பிரச்சனைகளை அறிந்தவன் நான், அவை பற்றி சிலாகித்தவன் நான், அவை பற்றி சில முயற்சிகள் செய்திருக்கிறேன். எனவே அந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு கண்டடையப்பட்டால் அது ஒரு ஆத்ம திருப்தியாக எண்ணுகிற மனநிலை எனக்கு இருக்கிறது. எனவே அதனை பெற்றுக் கொடுப்பதற்கு நான் கடினமாக உழைக்கிறேன் என்பதை அந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட மக்கள் நன்கு அறிவார்கள். அந்த அடிப்படையில் மக்கள் எல்லா பேதங்களுக்கு அப்பாலும் அந்த தீர்வை நோக்கிய எனது பயணத்திலே கைகோர்க்கிறார்கள். பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர்கள், உண்மையாகவே எமக்கு தீர்வு வேண்டும் என்று விரும்புவர்கள் என்னோடு இருக்கிறார்கள், தூரத்திலிருந்து விமர்சிப்பவர்களை தவிர. ஆமாம், முஷாரஃப் எம்பியிடம் நீங்களும் கேள்விகளை கேட்கலாம். 0112773263 0112279678. எம்பி அவர்கள், நீங்கள் கடந்த பல நேரடி நிகழ்ச்சிகளில் கூட கலந்து கொண்ட போது கூறியிருந்த ஒரு விடயம், அங்குள்ள காணி பிரச்சனைகளை தீர்ப்பேன், மக்கள் எதிர்நோக்கும் அந்த அடிப்படை உரிமைகளை பெற்றுக் கொடுப்பேன் என்று. ஆனால் பிரதான பிரச்சனைகள் எதுவும் தீர்க்கப்பட்டதாக தெரியவில்லையே. நல்ல கேள்வி. காணி பிரச்சனை தீர்ப்பேன் என்று சொல்லியிருந்தேன். நிச்சயமாக தீர்வுக்கு வந்து விட்டேன், நான் சந்தோஷமாக சொல்ல முடியும். தசாப்தங்களாக தீர்க்கப்படாத பிரச்சனையை இத்தனை கொரோனா கெடுபிடிகளுக்குள்ளும் உடனடியாக இவர் தீர்க்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால்
அது பிழையான ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் மிக மகிழ்ச்சியாக எனக்கு சொல்ல முடியும், இப்பொழுது எங்களுடைய பொத்துவில் பிரதேசத்தில் பிரதானமாக இருந்தது இந்த மண்மலை விவகாரம், முதுமகா விகாரை என்கிற விவகாரம். கிட்டத்தட்ட 360 பாகை சுழன்று அந்த பிரச்சனையின் தீர்வு விளிம்பிலே இப்பொழுது நான் நிற்கின்றேன். எனக்கு ஆர்வம் சொன்னார்கள், இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது, இந்த உரிமை அரசியலை எந்த அரசாங்கமும் செய்யாது என்று உச்ச உறுப்பினர்கள் பல பேர் என்னிடம் சொன்னார்கள். உச்ச அதிகாரத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள். தருவதாக செய்வதாக நம்மிடம் வேடிக்கை காட்டுவார்கள், செய்து தரமாட்டார்கள், ஏமாறப் போகிறீர்கள் என்றெல்லாம் பல ஆர்வங்கள் சொல்லப்பட்டன. எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னவென்றால், இந்த பிரச்சனைகள் பற்றி ஏன் இவைகள் தீர்க்கப்படவில்லை என்று என்னுடைய தேடலுக்கு கிடைத்த விடை என்னவென்றால், ஒரு பிரச்சினை முழுவதுமாக புரிந்து கொள்ளப்படுகிற நிலையில் அந்த பிரச்சனையை தீர்க்கச் செல்பவர்கள் செல்வது கிடையாது. நான் இதில் மிக தெளிவாக இருக்கேன். நாங்கள் சின்ன வயசுலேருந்து கூட பார்த்துருக்கிறோம். ஊடகத்துறையில் பணியாற்றுகிற போது கூட ஒரு குறிப்பிட்ட அமைச்சரையோ ஜனாதிபதியோ சந்திப்பதற்காக யாரும் செல்வார்களாக இருந்தால் ஒரு பிரச்சனையை தூக்கி கொண்டு செல்வார்கள். அந்த இடத்தில் பார்த்தால் ஒரு 15 பிரச்சனையை சொல்லிவிட்டு வருவார்கள். ஆரம்பத்தில் சூடாக அந்த பிரச்சனை எத்தி வைக்கப்படுவதும் 15வது பிரச்சனை போகிற போது 15மே நீர்த்து போவதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதே நேரத்தில் அந்த பிரச்சனையினுடைய கண்டென்ட், உள்ளடக்கம், இது ஏன், எதற்காக, இதனுடைய வரலாறு என்ன, இதை எப்படி செய்ய வேண்டும் என்பதான முழு விளக்கத்தோடையும் அவர்கள் போபவர்கள் மிக குறைவாக இருப்பார்கள். எனவே இந்த குறைபாடுகளை நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு முன்பதாகவே நான் பார்த்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் அடையாளப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது காணி பிரச்சனை என்று சொன்னீர்கள். 38, 39 காணி பிரச்சனைகள் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கிறது. அந்த காணி பிரச்சனைகளோடு இப்போ உழன்று கொண்டும் வாழ்ந்து கொண்டும் இருப்பவன் நான். அந்த காணி பிரச்சனைகள் பற்றி பூரணமான ஒரு தெளிவு என்னிடம் இருக்கிறது. எனவே அது பற்றி ஒரு பிழையான புரிதல், இப்பொழுது எங்களுடைய முதுமகா விகாரை என்றால் மிக பிழையான புரிதல்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டன. ஊடகங்கள் வாயிலாக பெரும்பான்மை இனவாதத்தை ஊட்டி இந்த விடயங்களிலே எங்களை சிறுமைப்படுத்த நினைத்த கடந்த கால வரலாற்றை பார்க்கிற போது கிட்டத்தட்ட 360 பாகை நான் சொல்வது போன்று நேர்முரணாக பிழையான பிம்பங்கள் அங்கே மக்கள் அந்த குறிப்பிட்ட இடத்தை அழிக்கிறார்கள், பௌத்த விகாரை உடைக்க பார்க்கிறார்கள், இடம் பிடித்திருக்கிறார்கள். இப்படி பல விடயங்களும் பல கோணங்களிலும் சென்றது. அதற்கான கவுண்டரை கூட நாம் செய்யலை. இந்த அரசியலில் எனக்கு இருக்கிற அதிருப்தி என்னவென்றால், அவர்கள் ஒரு நமக்கு எதிரான ஒரு விஷயத்தை கட்டி எழுப்புகிறார்கள். நாம் ஒன்று அது இல்லை என்று மறுதளிக்கவும் இல்லை, அதற்கு எதிரான எமது சிந்தனையை நாம் முன்வைக்கவும் இல்லை. இதை எல்லாவற்றிலும் பார்க்கிறேன். இந்த விகாரை பிரச்சனை மாத்திரமல்ல, அனைத்து விடயங்களிலுமே நமக்கு எதிரான அவர்களுடைய வேலை மிக வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்றால் வேடிக்கை பார்க்கிற விஷயம்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து முதலில் இதனுடைய உண்மைத்தன்மையை எல்லோருக்கும் நாம் புரிய வைப்பது நமது முதல் கடமை. அதை புரிய வைத்து விட்டு தீர்வை எதிர்பார்ப்போம். அந்த தீர்வை எதிர்பார்த்து கிடைக்காவிட்டால் பார்ப்போம். நான் பாராளுமன்ற உறுப்பினராக வருவதற்கு முன்பு அனைத்து மக்களையும் திரட்டி அவ்விடத்தில் மிக போராட்டம் நடத்தியவன் நான். எனக்கு கோர்ட் ஆர்டர் கூட வந்தது அரெஸ்ட் பண்ணுவது. இப்போ பல பேருடைய கேள்வி, அப்படி செய்தவர் இப்போ செய்கிறார் இல்லைன்னு. அப்படி அல்ல, தீர்வை எடுக்க வேண்டும். பல பேரும் ஒரே நாளில் எமது மண்மலை விவகாரத்திற்கான பிரச்சனை சம்பந்தமாக வந்த அமைச்சரிடம் மட்டக்களப்பிலும் அவர் சென்றிருந்தார். அங்கே ஒருவர் உட்கார்ந்து தொலைக்காட்சியில் எல்லாம் சில விடயங்கள் போனது. அவர் உட்கார்ந்த விடயம் அவர் நடந்தேறி இருக்கின்றார் இல்லை. ஆனால் நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, நாங்கள் சரியான தகவல்களோடு சரியானவர்களை நாம் அப்ரோச் பண்ணுகிற போது இதை வென்றெடுக்க முடியும் என்று நான் நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை கிட்டத்தட்ட பழுத்த அரசியல்வாதிகளிடம் இருக்கவும் இல்லை. எனக்கு அவநம்பிக்கையான வார்த்தைகள் சொன்னார்கள். இன்று இருக்கின்ற பலிகள் கூட ஏன் இந்த வழியில் நான் வந்தேன் என்பதான ஒரு ஏமாற்றம். சில நலன் விரும்பிகள் படித்தவர்கள் கூட நாம் முஷாரஃப் எம்பிக்கிட்ட இதை எதிர்பார்க்கலையே, இவரேன் இப்படி போனார், இவர் அரசுக்கு எதிராகவே நின்றிருக்கணும் என்று நினைத்தார்கள். ஆனால் எனக்கு தெரியும் இந்த எதிர் அரசியலில் என்ன சாதித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் எனக்கு அதிலே திருப்தி கிடையாது. நாம் இதனை சாதிக்க முடியும் என்று நான் நம்பினேன். அந்த நம்பிக்கையின் பிரகாரம் இந்த விவகாரத்தின் உண்மைத்தன்மையை பல பேருக்கு, கிட்டத்தட்ட 30-40 பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு எடுத்துச் சொன்னேன். இந்த உண்மை நிலை, இதை புரிந்து கொள்ளுங்கள், உங்களிடம் இதற்கு தீர்வு இருக்கிறதா என்று பார்க்கிற போது எல்லா வகையானவர்களையும் சந்தித்தேன். ஒருவரை ஒரு முறை சந்தித்து புரிய வைக்க முடியுமாக இருந்தது, ஒருவரை 4 முறை சந்தித்து புரிய வைக்க முடியுமா இருந்தது. எல்லாவற்றையும் செய்துவிட்டு இப்போது இறுதியாக கடந்த வாரத்திலே நாம் எதிர்பார்த்தது போல் எமது மக்கள் யாரும் எழுப்பப்படாத ஒரு சூழலில் ஒரு சுமூகமான ஒரு தீர்வு இப்பொழுது எட்டப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது வர்த்தமானி மூலம் வெளியிடப்படுகின்ற விடயம் மாத்திரம் பாக்கி இருக்குது. நான் சில நேரங்களில் இன்னும் 1 மாதங்களுக்கு பின்பு வந்திருந்தால் உங்களுக்கு அதை பற்றி பேசியிருக்க முடியும். எனவே நான் அந்த இடத்தில் வெற்றி கண்டிருக்கிறேன் என்று நான் சொல்ல வேண்டும். இதில் வெற்றி என்பதற்கு அப்பால் ஒரு சுமூகமான தீர்வு, இப்போ நான்
சொல்கிற ஒரு விடயம், ஒரு கலந்துரையாடல், ஒரு பேச்சுவார்த்தை இல்லாமல் ஒரு துருவமயப்பட்டு நின்று கொண்டு நாங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். அது வெறுமனே சிங்கள முஸ்லீம் சமூகத்திற்குள், சிங்கள தமிழ் சமூகத்திற்குள் என்றல்ல, ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது ஒரு கலந்துரையாடல், ஒரு சில விடயங்களை நாம் பேசி தீர்ப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம், அந்த கதவுகளை எல்லாம் மூடி அடைத்து விட்டு நாம் இருக்கிற முகாம் எதிர் முகாம், நமது கடமை எதிர்த்தே நாம் அரசியல் செய்வது என்பதான அந்த பாணி. அந்த பாணியிலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. இது எங்கேருந்து வந்தது என்று நீங்கள் கேட்டால் மாமனிதர் அஷ்ரஃபிடமிருந்து நான் அதற்கு விளக்கம் சொல்லக்கூடும். நீங்கள் கேட்டால் அதை சொல்லலாம். எனவே இப்படியான விஷயத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில், நான் அந்த விடயத்தில் ஒரு வெற்றி கண்டிருக்கிறேன். அதே போன்று தான் கரங்காவட்டை என்கின்ற ஒரு காணி பிரச்சனை. சம்மாந்துறையிலே 2013 தயட்டைக்குரில் நடக்கின்ற போது ஒரு காப்பாக்குக்காக இடம் ஒதுக்கப்பட்ட ஒரு இடம். அதிலே காப்பாக்கொன்று அடிக்க கேட்டிருந்தார்கள், வாகன திரைப்படம். அதாவது அந்த தயட்டைக்குரிலைக்கு வருகின்ற கண்காட்சிக்கு வருகின்றவர்களுக்கான வாகன திரைப்படம். அந்த திரைப்படத்தை அமைத்தவர்கள் அதனை நிரந்தரமான ஒரு கேம்பாக மாற்றி அதில் கிட்டத்தட்ட 63 ஏக்கரை பிடித்து வைத்திருந்தார்கள். நமக்கு ஆவணம் உள்ள ஒரு இடத்துல இன்னும் ஒருவர் பிடிக்கின்ற போது சாதாரணமாக போலீஸில் முறைப்பட்டு தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை. டிசிசி சேர்மனாகவும் பலர் இருந்தார்கள். யாரும் அதனை தீர்த்த பாடில்லை. பின்பு பார்த்தால் அது வழக்கு போடப்பட்ட போதும் கூட நீதிமன்ற நியாயாதிக்கம் எது என்று சரியாக பரிசீலிக்கப்படாமல் வேறொரு அம்பாறையில் போட வேண்டிய வழக்கு சம்மாந்துறையில் போடப்பட்டது. அதிலும் ஒரு ஆண்டுகள் சென்றதன் பிற்பாடு நீங்கள் சரியான நியாயாதிக்க எல்லைக்குள் போடுங்கள் என்று சொல்லப்பட்டது. இறுதியாக நான் அந்த விடயத்திற்குள் உள்நுழைகிற போது கிட்டத்தட்ட அதிலே இருக்கின்ற 63 ஏக்கர், அருகில் இருந்த 36 ஏக்கர், அதற்கு பக்கத்தில் இருந்த 206 ஏக்கர் என்ற 14, 41, 40 என்கின்ற 2-3 காணி துண்டங்கள், அதாவது கண்டங்கள், இவைகள் எல்லாவற்றையும் சேர்த்து சகோதர இனத்தைச் சேர்ந்தவர்கள் விதைத்து விட்டார்கள். 2 வாரமாக இமெயில் மூலமாக தொடர்பு கொண்டார்கள் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள் எல்லோரையும். யாருமே எங்கும் வேறெடுத்தும் பார்க்கவில்லை. நான் அங்கு சென்று அந்த விடயம் சம்பந்தமாக முறைப்பாடு எஸ்எஸ்பியிடம் சென்று அதனை இன்றைய முதல் எடுங்க என்று சொன்னேன். போலீஸ் முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு 9 பேர் கைது செய்யப்பட்டார்கள். கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு ஒரு வகையான தயக்கம் அவர்களுக்குள் வந்தது. பின்பு GA ஊடாக DS ஊடாக இந்த விடயங்கள் விளக்கமாக கோரப்பட்டு அந்த விடயங்கள் பேசப்பட்ட நிலையிலே கிட்டத்தட்ட 206 ஏக்கரை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்கிறோம் என்பதாக, நாங்கள் அதில் ஊடறுக்க மாட்டோம் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் சொன்னார்கள். நான் மக்களிடம் சொன்னேன், 206 ஏக்கரை செய்யுங்கள், இல்லாட்டி இந்த காணியும் அவர்கள் செய்த மாதிரி ஆகிவிடும், வரலாறு மாறிவிடும் என்று. மக்கள் இப்பொழுது அந்த 206 ஏக்கருக்குள் பயிர் செய்கிறார்கள் என்றால் அந்த மக்களிடம் கேட்டால் தெரியும் அதில் என்னுடைய வகிபாகம் என்னவென்று. ஏனைய 2 காணி துண்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்தோம். இப்பொழுது இவ்வளவு காலமும் வழக்கு தாக்கல் செய்திருந்தால் அந்த விடயத்திற்கு ஒரு தீர்வு எட்டப்படும் என்று அரசாங்க அதிபராலும் DS-ஆலும் உங்களுடைய ஆவணம். ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை, அவர்கள் வேறு வகையாக இதனை ஆடுகிறார்கள். நீங்கள் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் என்று சொன்னபோது அந்த வழக்கு தாக்கல் இப்பொழுது செய்திருக்கிறோம். இந்த வழக்கு தாக்கலின் பின்னர் அவர்களிடம், இந்த காணிக்குள் அத்துமீறி செய்பவர்களிடம் ஒரு வகையான பயமும் ஒரு வகையான பின்வாங்கல் மனநிலையும் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வெகு விரைவில் அந்த காணிக்கும் ஒரு விடிவு கிடைக்கும். எனவே அந்த தீர்வை விடிவிலே கரங்காவட்டை காணிக்குமான ஒரு தீர்வு கிடைக்கும் நிச்சயமாக. எனவே அந்த வழக்கு தாக்கல் செய்த போது கூட மிகுந்த அனுபவம் இருக்கிறது எனக்கு. இதை வழக்கு தாக்கல் செய்வதற்காக நாம் ஏற்பாடு செய்த நிலைகளிலே எப்படியாவது எம்பியை கலட்டிவிட்டு அந்த வழக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு முஸ்தீபுகளிலே நான் கலட்டிவிடப்படுகிற சந்தர்ப்பம் இருந்தாலும் அந்த மக்கள், அந்த காணி சொந்தக்காரர்கள் அவர்கள் நன்றியோடு இல்லை, இதிலே எம்பியின் பங்கு மிக முக்கியம் என்று என்னோடு வந்தார்கள். அவர்களுடைய நம்பிக்கை வீண் போகாத அளவிலே அந்த வழக்கும் இப்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பிரபல சட்டத்தரணி அவர்களை அந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார் தம்பை சட்டத்தரணி அவர்கள். அதிலே ஒரு தீர்வு கிடைக்குமா? இதுபோன்று கரங்காவட்டை போன்று வட்டமடு விஷயம் சம்பந்தமாக, இணைய காணி விவகாரங்கள் சம்பந்தமாக எல்லாம் என்னுடைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு அட்டாளைச்சேனையிலும் கூட ஒரு குடியிருப்பு சம்பந்தமான ஒரு பிரச்சனை, இன்றும் அது தொடர்பான ஒரு நல்லதொரு முடிவு எட்டப்பட்டது. வெகு விரைவில் அதற்கான ஒரு தீர்வையும் பெற்றுக் கொடுக்க முடியும் என்று நான் நம்புகின்றேன். எனவே ஒரு சிறிய குறுக்கீடு, ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது, பேசிவிட்டு வருவோம். வணக்கம். வணக்கம். பேசுங்க ஐயா. யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? நான் நெல்லூர்ல இருந்து ரிபாஸ் காய்ச்சன். சொல்லுங்க ரிபாஸ். அந்த முஷாரஃப் எம்பியினுடைய அந்த தீர்வை விடிவு என்கிற அந்த விஷயத்துல நான் கடுமையாக பாராட்டுறேன். அந்த முன்னெடுப்பு மூலம் சிறந்த தீர்வு வரணும் சொல்லி எதிர்பார்க்கிறேன். அந்த நகர்வுக்கு நான் முதலாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முஷாரஃபுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். இருந்த போதும் என்னென்று சொன்னா, நான் இப்ப பொது வழியில இந்த சமூக வலைத்தளங்கள் போன்றவற்றில் எழுதக்கூட அந்த கட்சியினுடைய அந்த உயர்பீட உறுப்பினர்கள், பதவி நிலையில் இருப்பவர்கள் அச்சுறுத்தும் பாணியிலாகவும் நக்கல் அடிக்கும் பாணியிலாகவும் எனக்கு இந்த பின்னூட்டங்கள் எழுதுறாங்க. அதே நேரம் நான் இந்தூர்ல இருக்கிற பொழுது அந்த முஷாரஃப் எம்பியினுடைய நகர்வுகள் குறித்து பாராட்டி எழுதுகிற பொழுது
என்னை வீட்டுக்கு வந்து அச்சுறுத்தி இருக்கிறார்கள். இது குறித்து கட்சியினுடைய தலைமை நடவடிக்கை எடுக்குமா? இது குறித்து முஷாரப் எம்பியினுடைய கருத்தை நான் கேட்க விரும்புகிறேன். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறோம். உங்களோட கட்சிக்கு நாங்கள் வாக்களித்து உங்களை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செஞ்சோம். இருந்தும் உங்களுக்கு நாங்கள் சார்பாக எழுதுகிற பொழுது கட்சியினுடைய பதவிகளில் இருப்பவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். இந்த நிலைமை வந்து தொடர்ச்சியா நீடிக்குமா? எங்களுடைய கட்சி இதுக்கு முடிவெடுக்கும். எங்களுடைய தலைவர் இதுக்கு என்ன சொல்லுவார்? இது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் இது இவரின் கேள்வி ஒரு நியாயமான கேள்வி. அதாவது நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசும்போது ஏன் உங்களது கட்சிக்குள்ளேயே இந்த எதிர்ப்பு? அரசியலிலே ஒவ்வொரு விதமான புரிதல் தான். நான் கட்சியிலே ஏன் கட்சிக்குள்ள ஒரு முரண்பாடு, தலைமை ஒரு முடிவு, பாராளுமன்ற எதிர்த்தரப்பில் எதிர்ப்பது ஒரு அரசியல் எதிர்ப்பு. ஆனால் உங்களது கட்சிக்குள்ள எதிர்ப்பு அது ஒரு அதைத்தான். அது பல காரணங்கள். இப்போ தலைமை ஒரு முடிவு, பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு முடிவு, ஏன் இப்படி தலைமையின் முடிவோடு போகவில்லை அல்லது கட்சியின் உயர்விட முடிவோடு போகவில்லை என்ற நியாயமான கோபங்களோடு விமர்சிப்பவர்கள் இருந்தால் அந்த விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்லி ஆக வேண்டும். நானும் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய மண்ணின், என்னுடைய மாவட்டத்தினுடைய பிரச்சினை அல்லது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனையிலே இந்த எதிர் அரசியல் முகாம் என்பது தீர்வை தராது. நான் மிக தெளிவாக அதில் இருக்கிறேன். அது யார் வாதிட விவாதத்துக்கு வந்தாலும் தயாராக இருக்கிறேன். எனவே என்னுடைய அந்த இருப்பு, என்னுடைய அந்த கருத்தியலை புரியாதவர்கள் என்னை விமர்சிக்கலாம். அந்த விமர்சனம் வேறு. அதற்கு நான் செவி சாய்ப்பதற்கும் பதில் சொல்வதற்கும் தயாராக இருக்கிறேன். ஆனால் காழ்ப்புணர்ச்சியுடன் கூடியதான விமர்சனம், எப்படியேனும் இவரை ஒழித்து விட வேண்டும் என்று பலர் கங்கணம் கட்டிக்கொண்டு விமர்சனம் செய்கிறார். நான் அண்மையில் கேள்விப்பட்டேன், முஷாரப் எம்பிக்கு எதிராக எழுதுவதற்கு பணம் கொடுப்பது, ஃபோன் கொடுக்கின்ற நிலைமைகள் எல்லாம் இருக்கிறதாம். அப்படியெல்லாம் பல பேர் சொன்னார்கள். அப்படியான சில முஸ்தீபுகளின் எடுத்து என்னை விமர்சிக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏன் ஏற்படுகிறது என்று தெரியாது. உங்களது கட்சியில் தான் இந்த பிரச்சனை. முஸ்லீம் காங்கிரஸில் இதே போல எம்பிக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அரசுக்கு ஆதரவாக அளித்தாலும் கூட கட்சி தலைமையோ அல்லது கட்சியில் அவர்கள் பொதுவெளியில் ஓரங்கட்டப்படுவதில்லை. அவர்கள் இணைத்து கொண்டு தான் போகிறார்கள். ஏன் உங்களுக்கு மட்டும் இந்த பாகுபாடு? இல்லை, எனக்கு ஒரு எதிரிகள் கூட்டத்துக்குள் நடுவில் உட்கார்ற மாதிரி தான் என்னுடைய நிலைமை. என்னென்னா என்னுடைய அந்த அரசியல் பிரவேசத்திலிருந்தே இந்த பகைமை. ஆனால் அங்கு உங்களுக்கு போட்டியிட சந்தர்ப்பத்தை வழங்கியது அந்த கட்சி. ஆனால் நீங்கள் கட்சியின் அங்கீகாரத்தோடு இதை செய்திருந்தால் இந்த எதிர்ப்பு வந்திருக்காதല്ലോ. இல்லை, அதைத்தான் நான் சொல்கிறேன். என்னவென்றால் நான் கட்சியிடம் கூறினேன். இப்பொழுது கூட இதை வேறு விதமாக எனக்கு இதில் பதிலளிக்க முடியும். மிக மோசமான முறையிலே, மிக கேவலமான விதத்திலே, மிக அடிப்படையற்ற கருத்துக்களை விமர்சனமாக முன்வைப்பவர்கள் பற்றி மிக காத்திரமாக, கனதியாக எனக்கு இதில் பதில் சொல்ல முடியும். நான் அதை பேச வரவில்லை. அவர்கள் குறைக்கிறார்கள் என்று நாமளும் குறைக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு முரண்பாடு தான். இதை இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற அறிவார்ந்தவர்களிடம் நான் இந்த கருத்தை முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனக்கும் இப்போ கட்சிக்கும் இடையில் இருக்கிற முரண்பாட்டை நீங்கள் இப்படி பார்க்க முடியும். இந்த இணைந்த அரசியல், எதிர் அரசியல், இந்த இரண்டு நிலைப்பாடுகளில் எந்த அரசியல் தீர்வை நோக்கி இருக்கிறது என்று கேட்டால் என்னுடைய நிலைப்பாடு இந்த இணைந்த அரசியல் ஊடான தீர்வு சாத்தியம் என்பதாக இருக்கிறது. அது கட்சியின் ஏனையவர்களிடம் அந்த நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அல்லது நாம் எதிர்த்தரப்பில் இருக்கிறோம், இணையக்கூடிய சாத்தியம் இல்லாமல் இருக்கிறோம், எனவே எதிர்த்தே ஆக வேண்டும் என்பது தீர்மானமாக இருக்கலாம். நான் எங்களுடைய இந்த மிக முக்கியமான இந்த மண்மலை விவகாரம் உள்ளிட்ட விஷயங்களிலும் கூட என்னை விடுங்கள், நான் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றெல்லாம் கேட்டபோது அது ஒரு நாளும் நடக்காது என்று சொன்னார்கள். அது அங்கே ஒரு 57 வீடு எழுப்பப்படுகிறது என்றால் இன்னும் ஒரு இடத்தில் 500 வீடு கட்டித்தருகிறோம் என்று எனக்கு சொல்லப்பட்டது. நான் இருக்கின்ற இடத்தில் 100% என்பது மக்கள் வாழ்கின்ற இடம், 100 ஆண்டுகள் வாழ்கின்ற இடத்திலே அந்த மக்கள் வீட்டை விட்டு, காணியை விட்டு வெளியேறுவதான் என்னுடைய அரசியலினுடைய விளைவாக இருக்கும் என்ற அந்த அரசியலே தேவையில்லை, இழப்பதற்கு தயாராகவே இருக்கிறோம். எனவே எனக்கு அவ்வாறு 57 வீடு போனால் 500 வீடு நாங்கள் தருகிறோம் என்று சொன்ன வாக்குறுதி என்பதும் வார்த்தை என்பதும் எனக்கு நம்பிக்கை தருவதாகவோ எனக்கு ஒரு சந்தோஷத்தை தருவதாகவோ இல்லை. என்னுடைய நிலைப்பாடு என்னவென்றால் என்னுடைய காலத்துக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். நான் இப்பொழுது சவாலாகத்தானே சொல்கிறேன். எல்லோரும் 5 வருடமோ 4.5 வருடமோ 5 வருடமோ காலம் நமக்கு இருக்கிறது. என்னுடைய இந்த அரசியல் நகர்விலே நான் இதனையும் தீர்க்கவில்லை என்றால், இந்த நான் சொல்வது போன்று இந்த தீர்வை விடிவென்கின்ற விடயத்தை வெற்றி பெறவில்லை என்றால் எல்லோரும் பேசலாம், எதிர்க்கலாம், விமர்சனம் கூட செய்யலாம். எனவே இங்கு ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கிறது. அவர்கள் சொன்னது போல இவர்கள் தரமாட்டார்கள், ஏமாற்றுவார்கள், பேசி பேசியே இப்படி ஏமாற்றி போட்டு விட்டுருவார்கள் என்று இந்த இப்போ இருக்கின்ற அரசாங்கத்தை பற்றி அவர்களுடைய குற்றச்சாட்டு உண்மையாகி எனக்கு தீர்வே கிடைக்காமல் போனால் நான் ஒரு அரசியலில் கற்றுக்கூட்டி ஒரு சின்ன பிள்ளை இந்த விஷயத்தை பிள்ளையாக நகர்த்தி கொண்டு போயிட்டேன் என்று நான் காலில் சரணடைய வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. மாறாக என்னுடைய வழியிலே நான் இதனை சாதித்தால்
நீங்கள் சொன்ன அத்தனை கருத்துக்களையும் கேட்காமல் என்னுடைய தனி வழி பயணத்திலே நான் இதனை சாதித்து காண்பித்தால் உங்களுடைய பதில் என்ன? இதான் முக்கியமானவர்கள். இந்த முரண்பாடு தான் இதில் தனிப்பட்ட முறையில் வேறு காரணங்கள், சும்மா வேறு வகையான விமர்சனங்கள் என்பவை சும்மா ஃபேஸ்புக்கில் எழுதுகிறார்கள், கொமெண்ட் பண்ணுறார்கள், உண்ட கட்சி பெருசா இந்த கட்சி. இது நாங்கள் ஸ்கூலில் கூட பார்க்குறோம். 2 பேர் ஃபிசிக்ஸ் டீச்சர் படிக்கிறாங்கன்னா உண்ட ஃபிசிக்ஸ் டீச்சர் சரியா, எந்த ஃபிசிக்ஸ் டீச்சர் சரியாண்டெல்லாம் இந்த மாணவர்களை மோதிக்கொள்வாங்க. எந்த ஃபிசிக்ஸ் டீச்சரும் சரியாக இருக்கலாம், நாம் பாஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி அரசியலையும் பார்க்குறோம், உங்களோட தலைவர் சரியா, இந்த தலைவர் சரியான்னு ஒருவர் சார்ந்த ஒருவர் விமர்சிக்கிற இந்த பாங்கு என்பது அரசியலிலே நாம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு தீர்வை நோக்கி ஒரு தலைமையாக நாம் இதை ஆகர்ஷிக்க முடியாது. அது அந்த அளவிலே அவங்கள்ட்ட விட்டுறணும். உண்மை என்னவென்றால் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கணும் பிள்ளைகள்கிட்ட. அது நீங்கள் ஒரு அந்த சேர்ட்டை படித்தானே இந்த சேர்ட்டை படித்தானுங்கிற மாதிரி இதே நீங்கள் தேர்தல் காலத்தில் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கிறது. இதே ஒரு பிரபலமான சேரிடம் படிப்போம் என்றே நீங்கள் தீர்மானித்திருந்தால் அந்த நீங்கள் பள்ளிவாசலில் செய்த சத்தியம் தொடர்பான விமர்சனங்கள் இருக்கின்றன, ராஜபக்சர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடாது என்ற ஒரு விமர்சனங்கள் இருக்கின்றன. எனவே மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. நிச்சயமாக அதுக்கு நான் பதில் சொல்லித்தரேன். அவன் பள்ளிவாயிலில் செய்த சத்தியம் என்னவென்றால், இப்போ நான் சொன்னேன், அதில் குறிப்பிட்டே இந்த வாகனம், இந்த பெர்மிட், இந்த விஷயங்கள் எல்லாம் நான் பேசினேன். எனக்கு இப்பொழுது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களை எடுத்து பார்த்தால் பாராளுமன்றத்தால் வழங்கப்படுகிற சம்பளத்திலே முற்றுமுழுதாக மக்களுக்கு கொடுத்து ஒரு காரியாலயம் வைத்து பணியுடைய ஆட்கள் வைத்து செய்பவர் யார் என்றால் நான் தான். இப்போ இதை பற்றி யார் ஆகர்ஷித்து பேசுகிறார்கள் இது தெரியும் பல பேருக்கு. இப்போது இருந்தாலும் சும்மா சொல்கிறது, பள்ளியிலே இப்போ வாகனம் சம்பந்தமான ஒரு பெர்மிட் வழங்கி அந்த பெர்மிட்டுக்குரிய விதத்தில் அதனை விற்று காசு எடுத்து தான் எல்லோரும் அதை தான் செய்வார்கள். நான் எனக்கென்று வருகின்ற அனைத்தையும் மக்களுக்கே கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். நிச்சயமாக எல்லோரும் பார்க்கத்தக்க அதே பள்ளி வாயில் வழங்கத்தான் இருக்கிறேன். நான் அதை மக்களுக்கு கொடுப்பேன். அதற்கான மெக்கானிசத்தை அங்கே உருவாக்கி வைத்திருக்கிறேன். தொடர்ச்சியாக நீண்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட நாம் வழங்குகிற அந்த பணம் என்பது மக்களுக்கு பயன்பெறக்கூடிய வகையில் கொண்டு செல்வது எப்படி என்பதான ஒரு பொறிமுறையும் வகுத்து தான் வைத்திருக்கிறேன். இங்கே யாரும் அதில் விமர்சனம் செய்வதற்கு இல்லை. என்னிடம் இருப்பதற்கும் அப்பால் நான் தேடி மக்களுக்கு ஒளிந்து சேவை செய்கிறேன், செலவழிக்கிறேன், கஷ்டப்படுகிறேன் என்பது என்னோடு இருப்பவர்களுக்கு தெரியும். இது ஒரு வீணாக விமர்சனம் செய்பவர்கள் அதில் சொன்னார் என்ன நடந்தது, இப்போ சொன்னவர்களுக்கு இது என்ன இப்படி கிடைச்சிருக்கா அது ஒன்றுமே தெரியாது. சில பேரை பார்த்திங்கன்னா 20க்கு வாக்களித்தவர்களுக்கு கோடியாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுத்தம்பார்கள். சில பேர் பார்த்தா ஓடுறதுக்கும் அவருக்கு வாகனம் இல்லை. என் மீதான விமர்சனங்களை சொல்கிறேன். இப்படி அப்போ ரெண்டில் ஒன்றை சொல்லணும். நாம் எதையாவது இதையும் சொல்வது அதையும் சொல்வது என்ற விமர்சனம் எல்லாம் இது மேம்போக்காக நம்மை விமர்சிக்க வேண்டும் என்ற நோக்கிலே செய்பவர்கள். அரசியலிலே 5000 கோடி 10,000 கோடி அதற்கு மேற்பட்ட கோடிகளை எல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வைத்திருக்கின்ற அரசியல் நிலைப்பாடுகளுக்குள் வெறுமனே ஓடுவதற்கு கூட வாகனம் இல்லாமல் சதா மக்கள் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு எம்பி விமர்சிக்கப்படுகிறான் என்றால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிறேன். அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏனென்றால் இதையெல்லாம் தாண்டி நாம் போகணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் நாங்கள் மேல் முதுகுலையும் நெஞ்சிலையும் கவசங்களை கட்டி கொண்டு தான் அரசியல் காலத்தில் நுழைந்திருக்கிறோம். எனவே அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. காலம் நம்மை புரிய வைக்கும், மக்களுக்கு புரியும். அது இந்த எம்பி கடைசியாக பார்க்குற நேரம் என்ன செய்திருக்கிறார், இவர் என்ன மிஞ்சிருக்கு, இவர் என்ன என்றது மக்களுக்கு புரியும். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை நிறைவேற்ற முடியாமல் போகிற போது ஒரு சிலர் கோபிப்பதும் உண்டு, விட்டு விலகுவதும் உண்டு. இது அரசியல் எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம். இதை தாண்டி யாரும் எந்த ஒரு துளியும் என்னிடம் குற்றம் சொல்ல முடியாது. நான் மிக நேர்மையாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறேன். அவர்களுடைய பிரச்சனைகளை தேடி சென்று அவர்களுடைய இந்த கரங்காவட்டை காணி விவகாரத்திலும் கூட என்னால் சுமக்க முடியாத ஒரு பெரும் சுமை அந்த காணிக்கான செலவு என்பது. நான் தேர்தலை சந்திக்கிற போது என்னிடம் பணம் இருக்கவில்லை. ஆனால் அந்த பணத்தை இறைவன் தருவான், இந்த தேர்தலில் வெற்றி பெறலாம் என்று நம்பி உட்கார்ந்தேன். அந்த தேர்தலில் எனக்கு வெற்றி கிடைத்தது. மக்கள் வெற்றியை தந்தார்கள். இந்த காணி பிரச்சனை வந்த போதும் கூட அந்த காணி சொந்தக்காரர்களிடம் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் கஷ்டத்தில் இருப்பவர்கள், உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை. என்னிடம் பணம் இல்லை, ஆனால் இந்த பணம் இறைவன் கொண்டு வந்து தருவான். அதற்கான வழிகளை தேடுவது பற்றி எனக்கு தெரியும். எனவே நானே பொறுப்பெடுக்கிறேன் என்று இப்பொழுது செலவு செய்து கொண்டிருக்கிறேன். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு பொதுவான காணி பிரச்சனைக்காக தான் தேடி தன்னுடைய காசையும் போட்டு நீதிமன்றத்தை நாடியிருப்பார்கள் என்று யாராவது இருந்தால் முன் வந்து சொல்லட்டும், நான் அதனை பேசுவதற்கு தயாராக. எனவே அவைகள் பேசப்படுவதில்லை. ஏனென்றால் ஒரு விளம்பரமாக நாம் அதனை செய்வதில்லை. இந்த மண்மலை விவகாரத்தை முடிப்பதற்காக நான் பட்ட சிரமம் கொஞ்சம் நஞ்சமில்லை. தனிப்பட்ட பயணங்கள் பலவும் சென்றிருக்கிறேன். ஒவ்வொருவராக சந்தித்து வீடாக சென்றிருக்கிறேன். காரியாலயம் அலைந்திருக்கிறேன். ஒரு
பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற அந்தஸ்தையும் தாண்டி ஒரு சாதாரண ஆஃபீஸ் பியோனாக நின்று பல அதிகாரிகளிடம் நின்று சந்தித்து கதைத்து விளங்கப்படுத்தி காத்திருந்து இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்பதை மும்முரமாக நின்று தீர்த்திருக்கிறேன். எனவே அந்த தூய்மையான எண்ணமும் விடாமுயற்சியும் எனக்கு அதில் வெற்றியை தருவது போல எல்லா விடயங்களிலும் வெற்றி தரும். 3, 4, 5 வருடங்களின் பின்பு திரும்பி பார்க்கிற போது அவர்கள் எல்லோரும் விமர்சித்தவர்கள் நாணி போவார்கள். என்னுடைய லைஃப்பில் இருக்கிற மோட்டோ, நான் எப்போதும் சொல்கிற ஒரு விடயம் என்னவென்றால், இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்தல். நான் இந்த டிவியிலேயே ப்ரெசென்டராக இருக்கும்போது பலமுறை சொல்லிக்கிறேன், த பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் லிவிங் வெல் என்று சொல்வது. நான் யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ நான் அதற்காக விமர்சிச்சிட்டார் இவருக்கு ஏதாவது பழி வாங்கணும்னு ஒரு நாள் நினைச்சது கிடையாது. இந்த விமர்சித்த வாய்கள் எப்போது நம்மை பாராட்டுகிறதோ அன்று தான் நமக்கு வெற்றி என்று ஓடிக்கொண்டிருப்பேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்கிறார்கள் மக்கள். அறிவார்ந்த புலத்தில் பல பேர் இப்பொழுது என்னோடு பல முனைகளிலும் இருந்து பேசுகிறார்கள். உங்களுடைய தீர்வு என்ன? இப்போ வந்த அழைப்பு கூட யாரென்றும் எனக்கு தெரியாது, தீர்வை விடுவேங்கிற கேப்ஷன் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது. அதன் மூலமாக பல தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியுமா இருந்தால் சந்தோஷம். அதேபோல் நான் நினைக்கிறேன், முதல் நீங்கள் தேர்தலில் போட்டியிட்ட போது ராஜபக்ச தரப்பை நீங்கள் விமர்சித்தீர்கள். ஆனால் எம்பி ஆன பிறகு உங்களுக்கு இவர்கள் மூலம் மக்களுக்கு சேவைகள் செய்ய முடியுமாக இருந்தால் நீங்கள் அந்த சேவைகளை செய்வீர்கள். ஆனால் 2வது தடவை நீங்கள் தேர்தலில் வாக்கு கேட்கும்போது நீங்கள் பகிரங்கமாகவே கேட்கலாம். ஏனென்றால் ஏற்கனவே நீங்கள் முதல் தடவை கூறி அதற்கு இப்போது முரணாக நடப்பதாகத்தான் மக்களின் பார்வை இருக்கின்றது. எனவே 2வது தடவை உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது என்று நினைக்கின்றேன். இல்லை, எப்படி என்றால், இது ஒரு நான் இன்றைய இந்த நிகழ்ச்சியை பார்ப்பவர்களிடம் பொதுவாக சிந்தனைக்காக நான் இதனை விடுகிறேன். முஷாரஃப் எம்பி என்கிற ஒரு பார்வையை தாண்டி நாங்கள் ஒரு பொது அபிப்பிராயத்துக்கு வந்தாக வேண்டும். ஒரு தேர்தல் களத்திலே நாங்கள் ஒருவரை விமர்சிக்கிறோம், ஒரு பயம் இருக்கிறது, இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்புக்கு கேள்வியாகுமா என்ற பயம் இருக்கிறது, இந்த அணியோடு போகக்கூடாது என்று நாம் விரும்புகிறோம். அதற்கு பிறகு அவரோட போகவே கூடாது, நாம் ஒதுங்கியே இருக்க வேண்டும் என்கின்ற இந்த அரசியல் முறைமை சரியாக போலையா நாம் அதை யோசிக்கணும். முஷாரஃப் எம்பி அரசாங்கத்தை எதிர்த்தார், அல்லது வேறு சில எம்பிகள் இப்பொழுது இருக்கிற முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள், இப்பொழுது போயிருக்கிறார்கள் என்ற விமர்சனத்துக்கு அப்பால் நாங்கள் எதிர்க்கின்ற ஒருவர் ஒரு ஜனாதிபதியாகவோ அதிகாரம் மிக்கவராக வருகிற போது அவர்களுடன் நாம் நெருங்கவே கூடாது என்கின்ற சட்டம் எங்கிருந்து அது வருகிறது? அது நியாயமான ஒரு சட்டமா என்று நாம் யோசித்தாக வேண்டும். பல முறை இதே கட்சிகளுக்கே அனுபவம் இருக்கிறது. எதிர்த்தவர்கள் அதே அரசாங்கத்தோடு சேர்ந்து அமைச்சர்களான வரலாறுகளும் இருக்கிறது. எனவே சமூகத்திற்கான ஒரு தீர்வை நாம் இணைவதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது சில சந்தர்ப்பங்கள் வாய்க்கும், நம்முடைய உதவி இருந்தால் ஆட்சி அமைக்கலாம் என்கிற போது நாமும் பலத்தை எடுத்து சமூகத்துக்கு செய்வோம் என்கின்ற அடிப்படையில் பல பேர் சேர்ந்திருக்கிறார்கள். இதை ஏன் இந்த தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறோம்? இன்று முஸ்லீம் சமூகத்துக்குள் இருக்கிற விமர்சனத்தினுடைய அடிப்படை என்னவென்றால், தலைமைகளோடு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைகளின் முடிவோடு அல்லது உயர்பீடத்தின் முடிவோடு முரண்பட்டிருப்பதான ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வையால் வருகிற விமர்சனம் தான். தலைமைகள் இப்பொழுது அமைச்சர்களாக இருந்தால் இந்த விமர்சனம் வந்திருக்காது. எனவே இது சரியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. 18ஐ ஆதரித்தவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் 3வது முறையும் ஜனாதிபதி ஆக வேண்டும் என்றுதான் 18ஐ நாம் ஆதரிக்கிறோம். 18இனுடைய உட்பிரிவு அவர் எத்தனை முறையும் ஜனாதிபதி ஆகலாம் என்று. எனவே ஜனாதிபதி 3வது முறையும் மஹிந்த ராஜபக்ச வர வேண்டும் என்று ஆதரித்தவர்கள் இப்பொழுது 20ஐ விமர்சிப்பதை எந்த விதத்தில் நாம் நியாயம் கொள்வோம்? இந்த விமர்சனம் எழுதுபவர்கள் இதற்கும் ஒரு பதிலை எழுதினான் அல்ல. எனவே இது எல்லாமே இந்த எம்பிக்கள் வேறாக நிற்கிறார்கள் என்பதன் பின்னணி தான். நாளை இந்த முஸ்லீம் தலைமைகளுக்கான அமைச்சு வழங்குகின்ற போது நிச்சயமாக அதை எடுப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார்கள். அமைச்சுக்கள் வழங்குகின்ற போது என்ன செய்ய போகிறார்கள்? எனவே அதை அமைச்சுக்கள் வழங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகிற போது வடுக்கக்கூடாது, அமைச்சராகக்கூடாது என்று நான் சொன்னேன். நான் என்னுடைய மிக திடமான ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். எமது இடைவெளிகளை குறைத்து இப்பொழுது இருக்கின்ற இனவாத பார்வை மெல்ல குறைஞ்சி இப்போ சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, பயலை இல்லைங்கிற நிலைமைக்கு இந்த நாடு வந்திருக்கு. அந்த இனவாதம் என்கின்ற ஒரு பெரும் எதிர்நிலை இப்பொழுது மெதுவாக குறைந்து கொண்டு போகிறது. இப்படியான சூழலில் நம்மால் இணைந்து கொள்ள முடியுமாக இருந்தால் இந்த சிறுபான்மை சமூகம் அரசோடு இணைந்து இனவாதத்தை அழித்து நாட்டை கட்டெழுப்ப சந்தர்ப்பம் வந்தால் அதை செய்ய வேண்டும் என்று நான் பகிரங்கமாக சொல்கிறேன். கட்சிகளுக்கு தலைமைகளுக்கெல்லாம் என்னுடைய கருத்தாக அதனை முன்வைக்கிறேன். என்னுடைய கருத்து என்னவென்றால், நாம் நமது பிரச்சனையை நாம் பேசத்தான் வேண்டும். நாம் தலைமையை எதிர்த்து நின்று விட்டோம், 5 வருடம் கைகாட்டி வேடிக்கை பார்ப்போம், செய்வதை செய்ய விட்டோம் என்று எப்படி நாம் இருப்பது? சரி, அதற்கு பிறகு வருகிற அரசாங்கம் எம்மை பாலூட்டி சீராட்டி இந்த சமூகத்தை காக்கும் என்றெல்லாம் இல்லை. நமது வரலாறு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்கிறார்கள். நாம் அதற்கு பெரிய உதாரணங்கள் சொல்ல முடியும். எனவே என்னுடைய திடமான நம்பிக்கை, இதனை ஒரு விவாதமாகவே மக்கள் எடுத்துக்கொள்ளட்டும், ஆட்சி மாற்றம் முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தளவில் ஒரு தீர்வாக அமையாது என்பதை நான் திடமாக நம்புகின்றேன். இன்றைக்கு பார்த்தால் நீங்கள் பார்த்தீர்களா இருந்தால் சஜித் பிரேமதாச ஒரு புறமாக இருக்க, அங்கே சம்பிக்க ரணவக்கு ஒரு புறமாக செல்ல, குமார வெல்கம் ஒரு புறமாக, இப்பொழுது சந்திரிகா என்று பல முனைகளிலே ஓட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. எம்பி அவர்களே, நீங்கள் கூறியதை பார்த்தால்
இப்போது ஒரு அமைச்சரவை மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு அமைச்சு பதவி வழங்கப்படுமாக இருந்தால் உங்களது முடிவு என்னவாக இருக்கும்? அது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, நீங்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸில் இன்னும் இருக்கிறீர்களா இல்லையா? இந்த இரண்டு கேள்விக்குமான பதில், நான் முதல் கேள்விக்கான பதிலே இரண்டாவது கேள்விக்கான பதிலாக அமையும் என்று நம்புகிறேன். நான் இதற்கு முன்பு ஒரு நேர்காணலிலே நீங்கள் அமைச்சு பதவி பற்றி கேட்டபோது ஜனாதிபதி பதவி தந்தாலுமா என்று சொல்லியிருந்தேன். நான் ஏன் சொன்னேன் என்றால், அது உங்களுடைய முதல் கேள்விக்கான பதில் என்னவென்றால், அமைச்சு பதவிகள் சிறுபான்மை சமூகத்துக்கு கொடுக்குற முஸ்லீம் கட்சிகளுக்கு முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுக்குற ஒரு நிலை இந்த அரசாங்கத்திற்குள் வரக்கூடிய ஒரு சூழல் உருவானால் தலைமைகளுக்கு வழங்குங்கள் என்று அழுத்தம் கொடுப்பேன். நான் என்னுடைய நிலைப்பாட்டை சொல்கிறேன். தலைமைகளுக்கும் அழுத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இதனை பெறுங்கள், இந்த இடைவெளியை நிரப்புங்கள் என்று சொல்ல தயாராக இருக்கிறேன். தலைமைகள் அவ்வாறு பெற முடியாது, நாங்கள் இந்த கொம்பில் தான் இருப்போம் என்பதான நிலைப்பாட்டோடு இருந்தால் அதனை பெறுவது பற்றி நான் சிந்திப்பேன். அதை நான் மிக தெளிவாக சொல்லுகிறேன். எமக்கு இந்த பதவிகள் அல்ல நோக்கம். என்னுடைய இந்த கட்சியில் இருக்கிறீர்களா இல்லையா என்று நான் இப்பொழுது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறேன். கட்சியிலிருந்து முற்றுமுழுதாக விளக்கப்படவில்லை. அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்கிறார்கள். அதை நான் மிக தெளிவாக என்னுடைய பதில்களை அனுப்பியிருக்கிறேன். கட்சியோடு தொடர்ந்து இருப்பதா இல்லையா என்பதை கட்சி தீர்மானிக்கட்டும். இருந்தால் இருப்போம், அனுப்பினால் போவோம். தேர்தல் அடுத்த முறை தேவை என்றால் கேட்போம், இல்லை என்றால் விட்டு நான் 40-50 வருடம் இதனை ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்று வந்தவன் அல்ல. நான் இந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வந்திருக்கிறேன். என்னால் முடிந்த தீர்வை என்னுடைய இந்த காலகட்டத்திற்குள் நான் வழங்க முடியுமாக இருந்தால் மக்கள் தீர்மானிக்கலாம். நீங்கள் இப்படி பேசுவதை பார்க்கும்போது ஒரு தேசிய கட்சியில் நீங்கள் இடம்பெறலாமா என்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. இல்லை, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இப்பொழுதும் நான் சொல்கிற விடயம், என்னிடம் அப்படியான அஜெண்டாக்களோ அப்படியான முயற்சிகளோ எதுவுமே இல்லை. நான் மிக தாழ்மையாக இங்கே பார்த்து கொண்டிருப்பவர்களிடம் கேட்கிற ஒரு விடயம், இரத்தம் நிறைஞ்ச பூமி என்கிற மாதிரி பிரச்சனைகள் நிறைந்த பூமியில் இருந்து வந்தவன் நான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் என் மனதிற்குள், என்னுடைய தலைக்குள் இருக்கின்ற அழுத்தம் என்னுடைய பிராந்தியத்தில் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இன்றும் 2-3 பிரச்சனைகளை பேசிவிட்டு தான் வந்தேன். அப்போ இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை தாண்டி எதற்கு அரசியல் என்கின்ற ஒரு புள்ளியை நோக்கித்தான் நான் முரண்படுகிறேன். வேறு எந்த முரண்பாடும் இல்லை. ஆனால் இந்த தீர்வு பற்றியதான ஒரு நிகழ்ச்சி நிரல் கட்சிகளுக்குள் இல்லாமல் இருப்பது பற்றிய பெரும் அதிருப்தி இருக்கு. நான் இதற்கு முன்பும் சொல்லியிருக்கிறேன். 20வது திருத்தம் பற்றி முஸ்லீம் சமூகம் மிக பரவலாக கலந்துரையாடி இருக்க வேண்டும். இன்று இந்த கலந்துரையாடல் ஒன்றும் இல்லை. தலைமைகள் 20ஐ எதிர்க்கிறது, எனவே 20ஐ ஆதரித்தவர்கள்லாம் மிக பிழையானவர்கள். தலைமைகள் 18ஐ ஆதரித்திருக்கிறதே, 18ஐ விட 20 உயர்ந்ததா தாழ்ந்ததா, அதில் நன்மை இருக்காது, இதெல்லாம் பற்றி நாங்கள் அலச மாட்டோம், தலைமைகள் எதிர்த்திருக்கிறது என்று அந்த போக்கு கொண்டு இருக்கிறது. அந்த போக்கு பற்றியதான ஒரு விரக்தி இருக்கிறது. போர்ட் சிட்டி பில் வந்ததாக இருக்கலாம், அல்லது ஏனைய விடயங்களாக இருக்கலாம். இவைகள் பற்றி நமக்குள் ஒரு பார்வை வேண்டும். இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், எமது முஸ்லீம் சமூகம் தொடர்ந்தேர்ச்சியாக இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றிலே எப்படி நோக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், நாம் சரியான ஒரு கவனிப்பாரற்ற ஒரு சமூகமாக இருந்திருக்கிறோம். 1987களிலே இலங்கை இந்திய ஒப்பந்தம் நடந்தபோது ஒரு கிஞ்சித்தும் என்ன என்று கேட்கவும் இல்லை. இந்த இப்படி ஒரு சமூகம் வாழ்கிறது, இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் இந்த சமூகம் சார்பாக எதையாவது கொண்டு வருவோமே, வைப்போமே. அதே தான் இப்போது நடக்கின்றது. இப்போது 13வது திருத்த அமலாக்கம் பற்றி பேசுகிறார்கள். உங்களது கட்சியின் உறுப்பினர்கள் அதில் பங்கு பெற்றுகிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், உங்களிடம் அது கேட்கப்பட்டதா? இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். இல்லை, அதைத்தான் என்னவென்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே நாம் கணக்கெடுக்கப்படவில்லை. ஒஸ்லோவிலே பேச்சுவார்த்தை சென்றபோது ஒரு சிறு குழுக்கள் என்ற முஸ்லீம்களை சொன்னார்கள். மாமனிதர் MHM அஷ்ரப் அவர்கள் ஒரு பெரும் உதாரணம் என்று உங்களிடம் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். ஏன் சொல்கிறேன் என்றால், எமக்கும் இப்போ தமிழ் மக்களை பொறுத்தளவிலே தமிழ் மக்களுடைய அரசியலிலே ஆயுதமேந்தி போராடி அவர்களுடைய பல இழப்புகளை சந்தித்து இன்று தனக்கான ஒரு தீர்வு வேண்டும், சமஷ்டி வேண்டும் என்று கேட்பது பற்றி எனக்கு எந்த ஒரு முறைப்பாடும் இல்லை. அது அவர்களுடைய உரிமை. அந்த போராட்டம் வெல்ல வேண்டும் என்று ஊடகத்துறையில் இருந்த காலத்திலிருந்து நான் பிரார்த்தித்து வருகிறேன். அது வேறு விடயம். ஒரு சிறிய குறுக்கீடு, ஒரு தொலைபேசி அழைப்பு காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம், அக்கரைப்பத்திலிருந்து தாசிம் பேசுகிறேன். கேளுங்க தாசிம். அந்த முஷரப் சார்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது அவரை நான் வாழ்த்துறேன். மற்றது இந்த வட்டமாடு பூமியை பற்றி மக்கள் குசுகுசுக்கிறார்கள். இப்படி எங்களுடைய முஷரப் எம்பி இதை தீட்டு தருவார் என்று சொல்லி பலரும் கதைக்கிறதை நான் என் காது கூடாக கேட்டிருக்கிறேன். அதற்காக வேண்டி இந்த மக்களுக்கு நீங்க என்ன ஆறுதல் வார்த்தைகளை கூற போறீர்கள் என்பதுதான் எனது வினா.
நீங்கள் இந்த தீர்வுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஒரு ஆறுதல் வார்த்தைகளை மக்களுக்கு கூறினால் மிகவும் விழிப்பாக இருக்கும் என்று எனது கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தாசிம் அகமது அவர்களே. இந்த வட்டமடு காணி என்பது உண்மையாக கவலைக்குரிய ஒரு விடயம். 2010 வந்த கெசட்டின் ஊடாக, வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக பல இடங்கள் இவ்வாறு ஃபாரஸ்ட்டுக்கு கீழ் வந்தது. அதே போன்று வைல்ட் லைஃபுக்கு 2006 வர்த்தமானி அறிவித்தலூடாக சுவீகரிக்கப்பட்டது. நான் இப்பொழுது அரசு தரப்பிலே ஒரு முறை கன்சல்டேட்டிவ் மீட்டிங்கில் பேசுகிறோம். எத்தனையோ வர்த்தமானி அறிவித்தல்கள் ரிவர்ஸ் பண்ணப்படுகிறது. இந்த காணி தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல்களை ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டால் அது மிகப்பெரிய விடயமாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன். இந்த ஆட்சியிலே ஒரு நம்பிக்கை எனக்கு பிறந்ததற்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதில் ஜனாதிபதி மீதான ஒரு நம்பிக்கை உருவானதற்கு அடிப்படையே என்னவென்றால் இந்த காணி விவகாரம் சம்பந்தமாக அவர் காட்டுகிறார் அக்கறை. சுபிட்சத்தின் நோக்கினூடாக காணியாக இருப்பதையெல்லாம் விடுவியுங்கள் என்பதான அவருடைய அறிவுறுத்தல். கடைசியாக பாராளுமன்றத்தின் 1வது அமர்விலும் அதனை சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்தளவில் மக்களினுடைய தீர்வை முதன்மையான ஒரு அரசியலாக கொண்டிருப்பவன் என்ற அடிப்படையில் அதை ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கிறேன். கோத்தாபாய ராஜபக்சங்கிற எங்களுடைய ஜனாதிபதியை முஷாரஃப் எம்பி பாராட்டுறார் என்பது 10 பேர் இப்பொழுது கொமெண்டில் எனக்கு ஏசிட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மக்களினுடைய அந்த தீர்வு விடயத்திலே அவருடைய இந்த காணி தொடர்பான நிலைப்பாடு வரவேற்கத்தக்கது. அதை நான் மிக தெளிவாக சொல்கிறேன், உறுதியாக. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த வட்டமடு என்பதும் உண்மையிலே நான் கடந்த 2-3 வாரங்களுக்கு முன்பு தான் நேரடியாக அந்த களத்துக்கே சென்று பார்த்தேன். மிக கவலையாக திரும்புகிற பக்கமெல்லாம் நீர்ப்பாசன வசதியோடு இருக்கிற அழகான காணி அது அவ்வாறு வர்த்தமானி அறிவித்தலூடாக சுவீகரிக்கப்பட்ட போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் அதனை தடுப்பதற்கு முயற்சித்திருக்க வேண்டும். அந்தவாறான வர்த்தமானி ஒன்று இப்பொழுது வெளியாகும் என்றால் நான் விடமாட்டேன். அப்போ புதியதொரு இடம் அவ்வாறு பரிபவமாக இருந்தால் வழக்குக்கு சென்று சரி அதனை தடுப்பதற்கான முயற்சி எடுப்பேன். எந்த முயற்சியுமே அந்த அரசியல் புலத்தில் இருந்தவர்கள் செய்யாமல் மக்களை நட்டாற்றில் விட்டதன் பிற்பாடு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். ஆனால் இப்போது இந்த வட்டமாடு காணி விஷயத்தில் நீங்கள் பார்த்தால் அதில் பல விடயங்கள் இருக்கிறது. பழைய வட்டை புதிய வட்டை என்று இந்த மக்கள் பேசுகிறார்கள். அதே போல் அதில் மேய்ச்சல் தரையோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. அது தொடர்பான ஒரு சிறிய வழக்கொன்றும் இருக்கிறது. வழக்கு இல்லாத பகுதிகளும் இருக்கின்றன. எனவே வழக்கோடு இருக்கின்ற ஒரு விடயத்திற்கு ஒரு அரசியல் தீர்வை இலகுவாக பெற முடியாது. நீதிமன்றத்தோடு சம்பந்தப்பட்டது. அவ்வாறு அல்லாத பகுதியேனும் விடுங்கள் என்பதான ஒரு முயற்சியை செய்து வருகின்றோம். அதே போன்று அக்கரைப்பற்று பிரதேசத்தினுடைய எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அத்தாவுல்லா அவர்களும் கூட நான் அண்மையில் பார்த்தேன். இந்த வட்டமடு காணியினுடைய விடுவிப்பு தொடர்பாக இது அமைச்சருடனும் அதிகாரிகளுடனும் பேசி ஒரு முயற்சி எடுத்திருந்ததை பார்த்தேன். இவ்வாறு இருக்கின்றவர்கள் எல்லோரும் இணைந்தேனும் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுங்கள், அதுதான் எனக்கு தேவையாக இருக்கிறது. ஒரு உயர் நம்பிக்கை இருக்கிறது. நான் அரசியலினுடைய உயர் மட்டங்களுடனும் கேட்டிருக்கிற விடயம் என்னவென்றால், தசாப்தங்களாக தீர்வின்றி கிடக்கிற ஒரு 4-5 பிரச்சனையை தீர்த்து தாருங்கள், அது போதும் என்று கேட்டிருக்கிறேன். அதற்கான ஒரு நல்ல சமிக்ஞை கிட்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஜனாதிபதி அந்த அக்கிராசன உரை, அதாவது புதிய நாடாளுமன்ற அமர்வை ஆரம்பித்து வைத்து ஆட்சிய உரையில் பேதங்களை மறந்து எல்லோரும் ஒன்றிணையுங்கள் என்ற ஒரு அழைப்பை விடுத்திருந்தார். குறிப்பாக வடக்கு கிழக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதை நீங்கள் எந்த வகையில் பார்க்கிறீர்கள் அவரது உரையை? நிச்சயமாக ஜனாதிபதியினுடைய உரையை பார்க்கிற போது இந்த நாட்டிலே இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பலவீனமாக நான் சொல்கிற ஒரு விடயம் என்னவென்றால், இந்த எதிர்க்கட்சி முறைமை, இந்த எதிர்க்கட்சிகள் அணுகுகின்ற விடயங்களிலே ஒரு பாரிய பின்னடைவை நான் பார்க்கிறேன். நான் எதிர்க்கட்சி என்று சொல்வது எஸ்ஜேபி எதிர்க்கட்சியாக இருக்கிறது, எஸ்ஜேபியை சொல்கிறேன் என்ற அர்த்தம் அல்ல. யார் அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு நாட்டிலே எதிர்க்கட்சிகளினுடைய வகைபாகம் மிக முக்கியமாக தேவை. என்னிடம் இருக்கின்ற பெரும் குற்றச்சாட்டு என்றால், இந்த எதிர்க்கட்சியாக இருப்பவர்கள் எல்லோரும் அதிகாரத்தில் குறிவைத்து இயங்குகிறார்களே அல்லாமல் நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக இல்லை. இப்போது அரசாங்கமாக இருப்பவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கிற போதும் இதே நிலைப்பாடு தான். நன்றாக தெரியும், தமிழ் மக்களினுடைய இந்த அரசியல் பரவலாக்கம் அதிகார பகிர்வு தொடர்பான விஷயங்களிலே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அவர்கள் கொண்டு வந்த யூனியன் ஆஃப் ரீஜன், பிராந்தியங்களின் ஒன்றிணைவு என்கின்ற அந்த யாப்பு இருக்கிறது. அது மிகப்பெரியதொரு வரம். இப்பொழுது இந்த கடந்த ஆட்சியில் வரையப்பட்ட வரைவை விடவும் மிக விரிவான அதிகாரங்களை கொண்டதான ஒரு யாப் அது. அந்த நேரத்திலே எதிர்த்தரப்பில் இருந்ததற்காக தமிழர் விடுதலை கூட்டணி கூட அதனை எதிர்த்திருந்தது. அதே போன்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட அதனை பாராளுமன்றத்திலே கிழித்து அவர்கள் எதிர்த்திருந்தார்கள். அதுபோல பிறகு அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது அவர்கள் ஒரு தீர்வை கொண்டு வருகிறார்கள். இப்பொழுது அரசாங்கமாக இருப்பவர்கள் அதனை எதிர்க்கிறார்கள். இதை தொடர்ச்சியாக பார்க்கிறோம். இன்று நமது நாடு, இந்த நாட்டிலே டூரிசம் இல்லை,
ஆடை ஏற்றுமதி வருமானம் இல்லை. 4.5 பில்லியன் வருடாந்த ஏற்றுமதி அந்த டூரிசம் மூலமான வருமானம் இல்லை. ஆடை ஏற்றுமதி மூலமான $5 பில்லியன் வருமானம் நமக்கு இல்லை. அதே போன்று வெளிநாட்டிற்கு சென்ற பல பேர் அந்நிய செலாவணிகள் எல்லாம் இல்லாமல் போய் 2 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் நாடு திரும்பியிருந்தார்கள். பலர் சம்பளமின்றி இருந்தார்கள். இப்படியான நிலைகளுக்குள் நாங்கள் அதிகமான பணத்தை இந்த வேக்சினேஷனுக்காகவும் ஹெல்த்துக்காகவும் செலவழிக்க வேண்டிய சூழல் இருந்தது. எனவே இந்த இடர்பாடுகள் எல்லாம் பொதுவாக நமக்கு இருந்த ஒரு பிரச்சனை. நீங்கள் இப்போ மலேசியாவை எடுத்து பார்த்தால், மலேசியாவிலே டூரிசம் என்பது அவைகளுடைய ஜிடிபியில் பெரும் பங்காற்றுகிற ஒரு விடயம் அல்ல. மலேசியாவிலே ஒரு உற்பத்தி சார் பொருளாதாரம், மேனுஃபேக்சரிங் நிறைய இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. நமது நாட்டிலே இந்த டெக்னாலஜி ஊடாக மேனுஃபேக்சரிங் ஊடாக பெருமளவு வருமானம் நமது நாட்டிலே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏனைய நாடுகளை விட நாம் பாதிக்கப்படுவதும் டாலர் தட்டுப்பாடு ஏற்படுவது என்பதும் நியாயமான ஒரு விஷயம் என்கின்ற பார்வை நமக்கிட்ட இங்கு இல்லை. ஆனால் அதனை தாண்டி நாம் இப்பொழுது வளர்ந்திருக்கும். இப்பொழுது பார்த்தால் 2009ஆம் ஆண்டு கடனை செலுத்த மாட்டார்கள் என்று சொன்னார்கள் எதிர்த்தரப்பு. 2020 இது நடக்காது, கடனை செலுத்த மாட்டார்கள் என்றால் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஜனவரி 18 இன்று 19 நேற்றைய தினம் நாடு வங்குரோத்தாகி நாங்கள் பிச்சை எடுக்கிற நிலை வரும் என்று எதிர்த்தரப்புகள் கடந்த டிசம்பர் மாதத்தில் பெருமளவு வாய்ச்சவடால்கள் விட்டார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கிற நிதியமைச்சர் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்து அது ஒன்றும் நடக்காது, நான் உத்தரவாதம் என்றார். நீங்கள் மீண்டும் திரும்பி பாருங்கள், டிசம்பர் மாதம் பெட்ரோல் முடிய போகிறது என்று கியூவில் நின்றார்கள் எத்தனையோ முறை. ஆனால் பெட்ரோல் தீர்ந்து விடாது என்று அரசாங்கம் உறுதியளித்தது. அதே போன்றுதான் இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் பல வித ஊகங்கள் சொல்லப்பட்டன. இந்த நேற்றைய தினம் $500 மில்லியன் நாங்கள் கட்ட வேண்டியிருந்தது. இது கட்டப்பட மாட்டாது என்று சொன்னார்கள். ஆனால் நாங்கள் அதனை கட்டுவோம் என்று சொன்னார்கள். நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு வந்த நேரம் சொன்னார், காசு வரும், பணம் வரும். 1.6 பில்லியனாக இருந்த $1 பில்லியன் இருந்த இருப்பு அது அதிகரிக்கும் என்று சொன்னார். எவ்வாறு அதிகரிப்பது? IMF-இடம் நீங்கள் போகவில்லை என்றெல்லாம் கேட்டார்கள். IMF-இடம் நாங்கள் போகாவிட்டாலும் இந்த பண இருப்பு என்பது அது அதிகரிக்கும். அது ஏன் எப்படி அதிகரிக்கும் என்றால் அது ரேடியோ சைலண்ட், நான் சொல்ல மாட்டேன், இப்படியான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். இப்போது பார்த்தால் அது 3.1 பில்லியனாக அதிகரித்தது. இன்று பார்த்தால் இன்று சீனா பணம் வழங்க தயாராக இருக்கிறது. அதேபோன்று இந்தியா நேற்றைய தினம் $500 மில்லியன் வழங்கியிருக்கிறது. எனவே IMF-இடம் போகாட்டி இதுக்கு வேறொரு தீர்வே இல்லை என்று அரசியல் பொருளாதார நிபுணர்கள் எல்லாம் சொல்லியிருந்த சூழலிலே இப்பொழுது அதனை கடந்திருக்கின்றோம். நீங்கள் கடந்த வருட டிசம்பரிலே நீங்கள் அதே போன்று நாம் பணம் செலுத்த வேண்டிய ஒவ்வொரு தருணத்திலும் எதிர்த்தரப்புகள் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் பேப்பரை புரட்டி பார்த்தால் விளங்கும். அவர்கள் செய்ய மாட்டார்கள், நீ வங்குரோத்தாகிவிடும் என்று பலமுறை ஊகித்திருக்கிறார்கள். அதனை கடந்து இப்பொழுது ஏதோ அரசு ஒரு உயர் நம்பிக்கையோடு போய்கொண்டிருக்கு. இன்று நாங்கள் கடந்த வாரம் 38,000 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் வந்தது. நான் அப்படித்தான் பார்க்கிறேன். எப்படியோ நாடு டெவலப் ஆகி காசு வந்துடட்டும் என்று பார்க்கிறோம் இல்லாமல் இந்த நிலையை பயன்படுத்தி அரசை புரட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை. எனவே ஒரு நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கையை எல்லோருமாக சேர்ந்து கட்டி எழுப்பும் ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளிலும் இந்த அரசியல் லாபங்களுக்காக அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பார்வை இந்த நாட்டில் இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய அபத்தம். ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினராக நான் இதனை ஆகர்ஷிக்கவில்லை, இதனை நேசிக்கவில்லை. எனவே ஜனாதிபதியினுடைய உரையிலே பல விடயங்கள் சொல்லியிருந்தார். இப்பொழுது பார்த்தீர்களா இருந்தால் இந்த டின் மீன் உற்பத்தி இந்த வருட இறுதிக்குள் வெளிநாட்டிலிருந்து டின்ஃபிஷை இறக்குமதி செய்வதென்ற நிலைமை இந்த நாட்டில் மாறுவதற்கான சாத்தியங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். எப்போதும் நாங்கள் நக்கலாக நையாண்டியாக ஒவ்வொரு ஆட்சியிலும் சொல்வோம், நாங்கள் ஒரு தீவாக இருக்கிறோம் ஆனால் மீன் டின்னை இறக்குமதி செய்கிறோம் என்று சொல்வோம். சொல்வதைத்தான் எல்லோரும் செஞ்சார்கள், யாராவது அதற்கான முயற்சியை செய்யவில்லை. ஆனால் இந்த ஆட்சியிலே புதிதாக சில தொழிற்பேட்டைகள் உருவாக்கப்பட்டு தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது புதிய பிராண்டுகள் இப்பொழுது வந்திருக்கிறது. நான் மெதுவாக நடக்கின்ற பொருளாதார முன்னேற்றம் பற்றி நான் இந்த இடத்தில் பேசுகிறேன் இப்போது. எனவே நான் அதிலே டவுனில் சில கடைகளிடம் விசாரித்தேன். 2 பிராண்ட் நன்றாக இருக்கிறது, மற்ற 2 ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கிறது என்றார்கள். அது புதிய முயற்சியாக இருந்தாலும் அது நாளடைவில் மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய ஒரு லாபம் இல்லை, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வதிலே லாபம் கூட என்பதாக சொன்னார்கள். ஆனால் இன்னும் உற்பத்தி அதிகரிக்கிற போது அந்த நிலை மாறும். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி முற்றாக தடைப்படுகிற போது அது ஒரு தன்னிறைவு அடையக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மஞ்சளை பற்றி நாம் அதிகமாக விமர்சித்தோம். மஞ்சள் அதிக விலைக்கு கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை என்று விமர்சித்தோம். இன்று சந்தையிலே மஞ்சள் விலை குறைந்திருக்கிறது. இன்னும் மஞ்சள் இறக்குமதிக்கான தடை இருந்து கொண்டிருக்கிற நிலையில் உற்பத்தியிலே நாங்கள் ஒரு தன்னிறைவை நோக்கி நடந்திருக்கிறோம். எனவே உற்பத்தி பொருளாதாரம் என்பதுதான் ஒரு நாட்டை நிறைவான நிலைக்கு கொண்டு செல்லும். இதில் மாற்றமில்லை. 70ஆம் ஆண்டு ஜீரணிக்க முடியாது என்று ஆட்சியை புரட்டி விட்டு இன்றைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறோம்டா 70ஆம் ஆண்டு சிரிமா கொண்டு வந்தாவே அந்த இது இருந்திருக்கணும், மூடு பொருளாதாரம். அப்போ தான் இந்த நாடு டெவலப். நம்ம கதைக்கிறது தான். இந்தியாவிலும் மூடு பொருளாதாரம் இருந்த இலங்கையிலேருந்து ராணி சோப்பை நாங்கள் விற்கிறதுக்காக அங்கேருந்து தவம் கிடந்தார்கள் வாங்கி பாவிப்பதற்காக. தமிழ்நாட்டோடு தொடர்பட்டவர்களுக்கு தெரியும். அவர்களும் அவ்வாறு இறுக்கமான நிலையிலிருந்து
ஒரு தன்னிறைவான நிலையை நோக்கியதற்கு பிற்பாடு தளர்ந்த ஒரு எக்கனாமிக்குள்ளே வந்தார்கள். எனவே இலங்கையில் நீங்கள் என்ன விமர்சனம் செய்தாலும் மறைமுகமாக ஒரு பொருளாதார ஏற்றத்தை நோக்கி இந்த நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காலம் நிச்சயமாக உணர்த்தும் என்று நான் நம்புகின்றேன். எனவே ஜனாதிபதி பல விடயங்கள் சொன்னார். இந்த நாட்டிலே எந்த ஒரு சமூகத்திற்குமான ஒரு பாதிப்பை நாங்கள் இடம் கொடுக்க போவதில்லை. அதே சமயத்திலே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் ஒரு தன்னிறைவான நிலையை நோக்கி செல்வதற்கு நீதித்துறை சார்ந்த டிஜிட்டல் மயமான விஷயங்கள் நடக்கிறது. வழக்குகள் எல்லாம் எத்தனையோ வருடங்கள் இழுந்து தள்ளப்படுகின்ற ஒரு அவலம் இந்த நாட்டில் இருக்கிறது. ஒரு வழக்கு, ஒரு சிவில் வழக்குண்டாலும் ஐயோ தேவையில்லை, நம்மளோட அடுத்த பிள்ளைக்கும் தீர்ப்பு வராது என்கின்ற நிலைகளிலெல்லாம் இப்பொழுது ஒரு டிஜிட்டல் மயப்படுத்தின ஒரு சீரான போக்கு காணப்படும். இப்படி பல முன்னேற்றங்கள் நடக்கிறது. ஒரு பொருளாதார தேக்க நிலையால் பல விடயங்களை செய்ய முடியாமல் போயிருக்கிறது. எனவே உடனடியாக ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து இதை சரி செய், இப்பொழுது ஆட்சி ஒன்று இன்று நாளை மாறுமாக இருந்தாலும் இதை இலகுவாக இவர்கள் நிமிர்த்த முடியாது என்ற நிலைப்பாட்டில் தான் எல்லாரும் இருக்கிறார்கள். எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால் ஒரு ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகி தாக்கப்பட்டதற்கு பிற்பாடு இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் என்று இந்த பேதங்களை தனிப்பட்ட அபிலாஷைகளை மறந்து மக்கள் ஒன்றுபட்டது போன்று இக்கட்டான சூழ்நிலைகளில் நாம் ஒன்றுபடக்கூடிய ஒரு நிலை இந்த நாட்டில் உருவானால் ஜனாதிபதி சொல்வது போன்ற ஒரு மாற்றத்தை நிகழ்த்த முடியும் என்று நான் நம்புகின்றேன். அண்மையில் நீங்கள் பொதுபல சேனாவின் ஞானசார தேரரை, அதாவது ஜனாதிபதி செயலணியின் தலைவராக கூட அவர் இருக்கிறார், அவரை சந்தித்திருந்தீர்கள். ஒரு கட்டத்தில் அவர் உங்கள் முஸ்லிம்களின் இறைவனை கடுமையாக நிந்தித்து கருத்துக்களை கூறிய ஒருவராக பார்க்கப்பட்டவர். அந்த சந்திப்பில் நீங்கள் என்ன அவருடன் முக்கியமான விடயங்களை பேசினீர்கள்? கலகொட அத்தே ஞானசார தேரர் அவர்களை இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ என்கின்ற இந்த ஜனாதிபதியினுடைய விசேட செயலணியினுடைய தலைவராக நியமித்து ஒரு வர்த்தமானி அறிவித்தல் வெளிவந்தது. அந்த வர்த்தமான அறிவித்தல் வெளிவந்தவுடனே முதலாவதாக நான் விமர்சித்தேன். ஆங்கில பத்திரிகைகளிலே முதற்பக்க செய்தியாக வந்தது. அதிலே அந்த வர்த்தமானி அறிவித்தலிலே எனக்கு ஆச்சரியமூட்டிய அல்லது எனக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்திய ஒரு விடயம் என்னவென்றால், நீதித்துறை சார்ந்த சட்டத்துறை வல்லுநர்கள் ஒரு டிராஃப்டிங்கை செய்கிற போது, ஒன் கண்ட்ரி ஒன் லோ தொடர்பான ஒரு டிராஃப்டிங்கை செய்கிற போது அதனை திருத்துகின்ற ஒரு அதிகாரம் கூட அந்த தலைமைக்கு இருந்தது. எனவே நீதிமன்றங்களால் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட அல்லது ஜனாதிபதி செயலணி, ஜனாதிபதியினுடைய இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான செயலணியிலே ஆணைக்குழுவிலே இவருடைய கருத்துக்கள் தான் இந்த தாக்குதலுக்கு கூட அடிப்படையாக அமைந்தது என்பதாக குற்றம் சாட்டப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, இப்படி பல விமர்சனங்களுக்குள்ளான ஒருவருக்கு இவ்வாறான ஒன் கண்ட்ரி ஒன் லோ என்கின்ற ஒரு புதிய சிந்தனையுடன் கூடியதான ஒரு கருத்துருவாக்கம் அல்லது ஒரு சட்ட உருவாக்கத்திற்கான செயலணியிலே அவர் டிராஃப்டிங்கை ஒரு சட்ட வரைவை செய்வதற்கான அதிகாரத்தோடு அவருக்கு வழங்கப்படுவதிலே நிச்சயமாக எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லை. அதனிலே என்னுடைய விமர்சனத்தை செய்தேன். அதே போன்றுதான் நீதி அமைச்சர் அவர்களும் தன்னுடைய பதவிக்கு விலகுவதான ஒரு கடிதத்தையும் கொடுத்திருந்தார். அதற்கு பின்பு ஜனாதிபதி அன்று வெளிநாட்டில் இருந்தார். அவர் வந்தவுடன் நீதி அமைச்சர் மிக வெளிப்படையாக நான் இந்த அரசியல் விட்டு ஒதுங்க போகிறேன் என்பதான கடுமையான தொனியிலே நாங்கள் நேரடியாக சென்று சந்தித்து பேசியவர்கள் என்ற வழியில் சொல்கின்றேன். பிறகு ஜனாதிபதி அடுத்த நாளே அந்த கெசட்டை மறு உருவாக்கம் செய்து அனுப்பினார். அதிலே அவ்வாறு சட்டத்தை திருத்துகின்ற எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு இல்லை. சில சட்ட ரீதியான ஆலோசனைகளை இவர்களுடைய அந்த ஜனாதிபதி டாஸ்க் ஃபோர்ஸினூடாக அவர்களுடைய ஆலோசனைகளை முன்வைக்க முடியும் என்பதுதான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. இப்பொழுது நான் ஏன் போனேன் என்கின்ற ஒரு விடயம், அவருடைய தனிப்பட்ட விடயம் அல்லது இந்த நாட்டிலே கடந்த கால வரலாற்றிலே அவர் நடந்து கொண்ட விதம் இந்த நாட்டிற்கு ஏற்படுத்திய தாக்கம் என்பதிலே ஒரு பெரும் அதிருப்தி அவர் மீது எனக்கு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. நான் ஏன் போனேன் என்றால், என்னுடைய ஊரில் இருக்கிற பிரச்சனைகள், நான் ஏற்கனவே பேசிய ஒரு விடயம், அதிலே மிக பிழையான புரிதலோடு இருக்கின்ற ஒரு விஷயத்தை இல்லாதொழிப்பதற்கு, குழப்புவதற்கு எல்லாராலும் முடியும். ஒன்றை உருவாக்குவது கஷ்டம், அழிப்பது மிக இலகுவான். எனவே அவரிடமும் அந்த பிரச்சனை தொடர்பான என்ன புரிதல் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும், பேச வேண்டும் என்று நான் விரும்பினேன். எனவே அவரிடம் நாம் சென்று இதனை கதைக்க வேண்டும். அதே போன்று இந்த ஒன் கண்ட்ரி ஒன் லோ என்கின்ற கமிஷனூடாக நான் அறிந்து கொண்ட சில விடயங்கள், சில பகுதிகளுக்கு சென்றபோது பல பேர் புறக்கணித்திருந்தார்கள். இன்றும் கூட நான் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு காணொளி என்று பார்த்தேன். ஒரு சட்டத்தரணி மனித உரிமை ஆர்வலர் சொல்லியிருந்தார், அந்த கமிஷனுக்கு போய் உங்களுடைய தரப்பு கருத்துக்களை சொல்லுங்கள், எம்எம்டிஏ பற்றி எம்எம்டிஏ காதி நீதிமன்றம் ஒழிய வேண்டும், மற்றையவை ஒழிய வேண்டும் என்பதாக பல விடயங்கள் செல்கிறது. ஒரு முன்னாள் நீதிமன்றத்தில் பதிவாளராக இருந்த ஒருவர் காதி நீதிமன்றம் ஒழிய வேண்டும் என்று அந்த கமிஷனிலே போய் சொல்லியிருக்கிறார். எம்எம்டிஏ முற்றுமுழுதாக ஒழிக்க வேண்டும் என்று பலர் சொல்கிறார்கள். இப்படி சொல்கிற போது அப்போ ஏகோபித்த கருத்தாக இது இருக்கிறது என்பதான ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டு அதுவே ஒரு தீர்வாக வந்தால் இந்த சமூகத்திற்கு யார் விடுவை தருவது?
இதுபோலத்தான் எல்லா விடயத்திலும் நமக்கு எதிரான சில கருத்துக்கள் அங்கே முன்மொழியப்படுகிற போது அதுவே ஏகமனதான தீர்மானமாக மாறிவிடும். எனவே எமது கருத்தை நாம் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது என்ற அடிப்படையில் நான் அங்கு சென்று என்னால் பல விடயங்கள் சொல்லப்பட்டன. தொல்லியல் விடயத்திலே தொல்லியல் அடையாளம் என்பவை வெறுமனே பௌத்த மதத்திற்கானவை அல்ல, ஒரு தேசியத்தின் சொத்து. அது இலங்கையிலே தமிழ் தொல்லியல் அடையாளங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும், இஸ்லாமியர்களினுடைய தொல்லியல் அடையாளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். சில நிபுணர்களும் இந்த வேற்று மதத்திலே வேற்று இனத்திலே நீங்கள் நியமிக்கப்பட வேண்டும். சில நேரங்களிலே இந்த தொல்லியல் இடங்களில் பணிபுரிகின்ற பணியாளர்களுக்கு இடையிலே ஏனைய இனத்தினுடைய அடையாளம் தொடர்பான எச்சங்களை பற்றி ஒரு புரிதல் அறிவில்லாமல் இருக்கிறது. நான் இது தொல்லியலாளர்கள் ஊடாக அறிந்து கொண்ட விடயம். எனவே அவற்றை நீங்கள் நியமிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல விடயங்களை நான் சொல்லியிருந்தேன். அதிலே எமது இந்த மண்மலை விவகாரம் பற்றியும் பேச வேண்டி ஏற்பட்டது. அதிலே அவரிடம் இருந்த புரிதல் என்னவென்றால், யுத்தத்துக்கு பின்னரான காலகட்டத்தில் அந்த விகாரைக்கு சொந்தமான நிலத்தை மக்கள் அத்துமீறி நுழைந்து பிடித்திருந்தார்கள், அதில் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார்கள் 2009-10களுக்கு பின்பு என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலே 60-50களிலேயே மக்கள் அங்கே வாழ்ந்திருக்கிறார்கள். 94லே சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவால் ஜெயபூமி கிராண்ட் வழங்கப்பட்ட ஆவணங்களோடு மக்கள் இருக்கிறார்கள் என்ற தகவல் அவருக்கு தெரியாது. இது யார் போய் சொல்வது? நாங்கள் ஒன்றையும் சொல்லக்கூடாது. தூரத்தில் நின்று அவரையும் விமர்சித்து அவர் எம்மையும் விமர்சித்து நாங்கள் கடைசியில் எமக்கு எதிரான ஒரு விடயத்தை நடந்தேறுவதற்கு நாம் வழி சமைப்பதா? எனவே அப்படியான ஒரு விடயத்துக்கு நான் தயாரில்லை. என்னுடைய நிலைப்பாடு தான் அகிம்சையாக, நீதியாக, நேர்மையாக நாம் போய் சென்று பேசுவோம். அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் மிக அநீதியான முறையிலே நமக்கான ஒரு இருப்பு அங்கு இருந்தால் அதற்கு பிறகு நாம் அதனை போராட்டம் செய்வதா, நீதிமன்றம் செல்வதா என்பதை பற்றி பேசுவோம். எம்முடைய அந்த மண்மலை விவகாரம் சம்பந்தமாக கோர்ட் ஆர்டர் என்னை அரெஸ்ட் பண்ணணும் என்று வந்ததற்கு மீறி நான் அந்த இடத்தில் உட்கார்ந்து போராட முடிந்த எனக்கு, ஆனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இல்லை. ஏதோ ஒரு அநியாயம் இந்த சமூகத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் களத்தில் நின்று போராடுவதற்கு தயங்கப் போகிற ஒரு ஆள் அல்ல. ஆனால் இப்போ இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையில் ஒரு பேச்சுவார்த்தை ஊடாக இப்பொழுது இந்த சமூகத்துக்கு எதிரான இந்த இனவாத சிந்தனைகள் எல்லாம் தவிடுபொடியாகி நாம் எல்லோருமாக சேர்ந்து இந்த நாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் அல்லது பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும் என்று பொதுவான ஒரு நோக்கம் எல்லோருக்குள்ளும் வந்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு வகையான ஒரு சுமூக நிலையை உருவாக்குவோம் என்கின்ற ஒரு நோக்கம் என்னிடம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அவரை சென்று சந்தித்தோம். அவரை நான் சென்று சந்தித்த போது கூட உடனடியாக இந்த முகத்தை பார்த்து பேசக்கூடிய நிலையில் அவர் இருக்கவில்லை. ஆனால் அந்த கலந்துரையாடலின் பின்னர் என்னை பார்த்து பேசினார், சிரித்து பேசினார். அதுக்கு பிறகு அடுத்த நாளும் என்னுடன் பேசினார். எனவே அது ஒரு நல்ல முயற்சியாக நான் நம்புகிறேன். இஸ்லாமிய வழிமுறையிலும் கூட ஹுதைபியா உடன்படிக்கை என்ற ஒரு பெரிய ஒரு படிப்பினை முஸ்லீம் சமூகத்திற்கு இருக்கிறது. அந்த ஹுதைபியா உடன்படிக்கையிலே முஸ்லீம்களுக்கு எதிரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரான அந்த கோத்திரத்தாருடன் சில உடன்படிக்கைகளுக்கு சென்றார் நபிகள் நாயகம். எல்லோரும் விமர்சித்தார்கள், நீங்களே இவ்வளவு விட்டுக் கொடுப்பை செய்கிறீர்கள் என்று. ஆனால் கடைசியில் அந்த உடன்படிக்கை தான் மக்கா வெற்றி என்ற ஒரு பெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. எனவே சில விடயங்களிலே நாங்கள் போவதில் பேசுவதில் நாம் ஒரு பெரிய முரண்பாடை காண்பது என்கின்ற இந்த முறைமை பல இப்போதும் நான் தெளிவாக சொல்லுங்கள். இந்த அரசோடு பேசுங்கள், ஜனாதிபதியோடு இந்த அரசோடு முஸ்லீம் தலைமைகள் சென்று பேசுங்கள், ஜமியத்துல் உலமா சென்று பேசுங்கள். எங்களுடைய பிரச்சனைகளை, இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான விடயங்களை வாங்கள் திறந்து கலந்து பேசுவோம். இந்த நாட்டை கட்டியெழுப்ப நாங்கள் உதவுகிறோம், பொருளாதார பின்னடைவை அரபு நாடுகளை கொண்டு நிவர்த்திப்பதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று நாம் சென்று ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. அண்மையில் நீங்கள் ஈஸ்டர்ன் மாகாண, கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா அவரை சந்தித்திருந்தீர்கள். ஆனால் பொதுவெளியில் ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு புதிய கட்சி ஒன்றை அல்லது ஒரு புதிய அமைப்பொன்றை நீங்கள் உருவாக்கி இந்த அரசுக்கு ஆதரவளித்து எம்பிக்கள் அனைவரும் ஒரு புதிய அரசியல் பயணம் ஒன்றை ஆரம்பிப்பதான பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டு, அதில் உண்மை இருக்கின்றதா? இது இந்த முகப்புத்தக விமர்சனம் தான். அது ஹிஸ்புல்லா முன்னாள் ஆளுநர் அவர்களை சந்தித்தது நான் மட்டக்களப்புக்கு ஒரு விஜயம் செய்திருந்த நேரம் அவர் வந்திருப்பதாக அறிந்தேன். உண்மையிலே இந்த முஸ்லீம் அரசியலிலே அவருக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்கிறது. அவர் பற்றி எனக்கு ஒரு பெரிய மரியாதையும் இருக்கிறது. நாம் எமது பிராந்தியத்திலே ஒரு ஜனாசா வாகனம் பெற வேண்டும் என்பதாக அரசியல்வாதிகளிடம் பேசிய போது ஒரு 10 லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார். நான் ஒரு வார்த்தை பேசினேன், 15 லட்சமாக அதை திருப்பி கொடுத்தார். அந்த நன்றி உணர்வு நம்மிடம் இருக்கிறது. அதுபோல் இந்த சமூகத்துக்கு அவராற்றிய பணியிலே என்னை கேட்டால் இந்த முஸ்லீம் சமூகத்திற்குள் முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. அவர் ஒரு கேம்பஸை கட்டினார், ஒரு பெரிய ஒரு அபிவிருத்திக்கு வித்திட்டார் என்பதை எல்லாம் பலர் பேசுவார்கள். என்னை கேட்டால் இந்த காத்தான்குடியிலே ஒரு நூதன சாலையை அவர் அமைத்தார். ஒரு ஆர்க்கியோலஜி தொல்லியல் திணைக்களத்திற்கு சொந்தமாக அதனை இப்பொழுது வழங்கியிருக்கிறார். முஸ்லீம் சமூகம் தொடர்பான வரலாறுகள் இலங்கையில் எங்கே இருக்கிறது என்று நாம் தேடி பார்த்தால் இப்பொழுது சாதாரணமாக இலங்கை முழுவதும் இருக்கின்ற சியாரங்களை கூட முஸ்லீம் சமூகமே பாதுகாக்காத உடைக்கின்ற நிலைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம்.
அவர் அங்கு செய்த விடயம் அந்த நூதன சாலையை அமைத்து அந்த நூதன சாலையிலே நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் இலங்கையிலே பிரிட்டிஷ் காலத்திலே 3 அமைச்சர்கள் இருந்தார்கள் என்பதை ஒரு சிலையாக அங்கே வடித்திருந்தார். அந்த நேரம் அது ஒரு விமர்சனமாக போனது. இஸ்லாத்திலே சிலை வடிக்கலாமா என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் அதிலே நோக்கம் என்னவென்றால் முஸ்லீம் ஹிஸ்டரி ஒரு வரலாறு அழியப்பட்டு விடக்கூடாது என்பதிலே அவர் அந்த நூதன சாலையை அமைப்பதற்காக ஒவ்வொரு பொருளாக இவ்வளவு சிரமப்பட்டு தேடி சென்றார் என்பது ஊடகத்தில் இருந்தபோது நான் அறிந்தவன் தான். அதுபோன்று அதே போன்று அதற்கான ஆதாரத்தை தேடி ஹொலண்டுக்கெல்லாம் பயணம் செய்து அங்கிருந்த நூலாசிரியரிடம் புத்தகங்களை எல்லாம் கொண்டு வந்து, அதே போன்று இப்பொழுது நாங்கள் இந்த சரடியல் என்று பேசுவோம், அதாவது இருப்பவர்களிடம் வாங்கி இல்லாதவர்களுக்கு திருடி கொடுத்த ரொபின்ஹூடாக சிங்கள சமூகத்தின் மத்தியில் ஃபேமஸான ஒருவர். இந்த சரடியல் என்பவருடைய பின்னணி என்ன, அவருடைய வரலாற்றை பார்க்கும்போது முஸ்லீம் ஒருவருடைய தளபதியாக இருந்தார் என்ற விஷயங்கள் இருக்கிறது. எனவே இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வரலாறுகளை அந்த மியூசியத்தில் நீங்கள் நிறைய விஷயம் பார்க்கலாம். பாவித்த பொருட்கள்லேருந்து எல்லாவற்றையும் அதனை உருவாக்கி ஒரு நூதன சாலையாக கட்டி எழுப்பி அந்த இடத்தை ஒரு தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான ஒன்றாக பாரப்படுத்தி இருந்தார் என்றால் அது உண்மையை இப்போ என்னை கேட்டால் முஸ்லீம் சமூகத்திற்குள் மிக காத்திரமான கனதியான ஒரு பங்களிப்பை அவர் செய்ததாக நான் பார்க்கிறேன். எனவே அவரிடம் நான் ஒரு நல்ல நட்பு இருக்கிறது. அவர் கொழும்பில் இருக்கிற போதும் பலமுறை சந்தித்திருக்கிறேன். அன்று அவருடைய வீட்டில் சந்தித்தது ஒரு புகைப்படமாக வந்திருக்கிறது. இதை வைத்து முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி தொடங்கப் போகிறார்கள், இப்படி நிறைய செய்திகள் நாங்களே பார்த்து ஆச்சரியப்படுவதுண்டு, சிரிப்பதும் உண்டு. முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியை தொடங்க வேண்டும், ஒரு அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதாக இல்லை. என்னோடு இணைந்து செயற்படுகிற எல்லோரையும் பற்றியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் ஐஷாக் ரஹ்மானாக இருக்கலாம், அலி சப்ரியாக இருக்கலாம், ஹரிஸாக இருக்கலாம், ஃபைசல் காசிமாக இருக்கலாம், அதே போன்ற அரசாங்கத்தோடு இணைந்திருப்பவர்களாக இருக்கலாம். முடியுமான அளவுக்கு இந்த விடயங்களுக்குள் எமது சமூகத்தினுடைய பிரச்சனைகள் எழாத வகையில் எவ்வாறு தடுப்பது என்று கடுமையாக பாடுபடும். குர்பானியை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு விடயம் வந்தது. அதை உடனடியாக அந்த நெருப்பு பத்துவதற்கு முன்பு எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சென்று அணைத்து விட்டோம். அனைத்ததை வெளியவும் சொல்லவும் முடியாது. அப்போ இன்னொரு புறத்திலே பார்த்தீர்களா இவர்கள் எல்லாரும் சேர்ந்து என்று இனவாதிகள் அந்த பருவமாக எழும்பி விடுவார்கள். அவ்வாறு பல விடயங்களிலே நாங்கள் எத்தனை விடயத்துக்காக சண்டை பிடிக்கிறோம் என்பதெல்லாம் எல்லோரும் அறிவார்கள். இப்படி நாங்கள் பார்த்து இந்த சமூகத்திற்கிடையிலே ஒரு பெரும் இடைவெளியை இந்த பெரும்பான்மைக்கு நமக்கு இடையில் உருவாக்கிவிடக்கூடாது என்பதிலே மிக கனகச்சிதமாக இருக்கிறோம். உங்களுக்கு நேரம் கொடுத்தால் எனக்கு ஒரு 2 நிமிடம் தரலாம். தமிழ் அரசியலுக்கும் நான் அஷ்ரப் சார் அவர்களை முன்னுதாரணமாக காட்டி என்னவென்றால் ஆயுதம் ஏந்துவோம் யுத்தம் செய்வோம் என்பதாக தமிழ் அரசியலும் இருப்பும் உருவாகிறது. மருகும் எம்எச்எம் அஷ்ரப் அவர்கள் தமிழ் அரசியல் கலாச்சாரத்தோடு பிணைந்து விட்டு முஸ்லீம் அரசியலை தோற்றுவிக்கிற போது முஸ்லீம் சமூகம் ஆயுதம் ஏந்திவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிக்கிறார். இந்த 2 முரண்பாட்டையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று சினிமாவோடு வந்தவர் முதல் தேர்தலிலே பிரேமதாசாவுக்கு அலை வீசுகிறது என்று பிரேமதாசாவுக்கு தன்னுடைய ஆதரவை கொடுக்கிறார். அடுத்த 94ஆம் ஆண்டு சந்திரிகாவுக்கு பெரும்பான்மை மக்கள் ஆதரவு கொடுக்கிறார்கள், சந்திரிகாவோடு போகிறார். அஷ்ரப் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரே கட்சியில் இருந்தார், கொள்கை பிடிப்பாளர் என்று யாராவது பேசுகிறோமா? அதுக்காக அவர் கொள்கை பிடிப்பாளர் இல்லை என்றல்ல. மைனாரிட்டி பொலிட்டிக்ஸ் செய்வதிலே நாம் ஒரு சரியான ஒரு அவதானத்தோடு இருக்க வேண்டும். பெரும்பான்மை எதிர்க்கின்ற ஒரு அணியிலிருந்து நம்மால் எதையும் பெற முடியாது என்று அவர் நம்பினார். இப்பொழுது தமிழ் சமூகத்தினுடைய அரசியலிலே எதிர்ப்பும் போராட்டமும் கிளர்ச்சியும் என்பதுதான் தீர்வு என்பதான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது என்றால் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரப் அவர்களுடைய போராட்டத்திலே அவ்வாறு அல்லாத எதிர்முனையில் இருந்தால் நாம் சாதிக்க முடியும் என்பதை நம்பினார். அந்த நம்பிக்கையின் பயனாக இப்பொழுது நிறைய அடைந்திருக்கு முஸ்லீம் சமூகம். அதை ஒப்பிட்டு பார்த்தால் புரியும். எனவே அங்கிருந்து நாம் எங்கே வழி தவறினோம் என்று பார்த்தால் அதுக்கு பின்பு வந்த முஸ்லீம் காங்கிரஸ் தலைமையிலிருந்து ஏனைய தலைமைகள் இந்த ஒரு தூர நோக்கோடு செயற்படாததனுடைய விளைவுகளை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான ஒரு சிந்தனையை ஒரு மையமாக வைத்த ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அந்த கட்சியை தள்ளியதிலே நமது பங்கில்லை என்று நாம் எல்லாம் மறுக்க முடியாது. எனவே இப்படி பரவலாக நாம் சிந்தித்து பார்க்கிற போது என்னை கேட்டால் இந்த இடைவெளிகளை மேலும் அதிகரிக்க செய்யாது. முடிந்த அளவுக்கு நாம் நெருங்கி போவது. அதில் அடுத்த ஆட்சி அவர்கள் தான் வருகிறார்கள், எதிரணி தான் என்றால் எதிரணியோடு இணைந்ததான பயணத்தை பற்றிய சிந்தனையை நாம் கொண்டு செல்வதிலே அர்த்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. நாங்கள் தொண்டமானவர்களையும் பார்க்கணும். அதே போன்று அவருடைய ஆட்சியும் இருந்தது. எல்லா ஆட்சியிலும் அவர் இருந்தார், அரசாங்கத்தோடு இருந்தார். எனவே அவை விவாதத்துக்கு உட்பட வேண்டிய ஒரு விடயம். அதை விட்டுவிட்டு முஷாரஃப் போய் சேர்ந்து விட்டார், ஃபைசல் காசிம் சேர்ந்து விட்டார், ஹரிஸ் சேர்ந்து விட்டார் என்று பார்க்காதீர்கள். இந்த 2 சிந்தனை முகாமையும் பற்றி இந்த முஸ்லீம் சமூகம் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இறுதியாக ஒரு கேள்வி இங்கே ஒருவர் நீண்ட நேரமாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த கேள்வி முஷாரஃப் எம்பியிடம், ஒளிவில் ஜலீல் மொட்டு இப்போது ஹராமா ஹலாலா என்று கேட்கிறார். மொட்டு ஹராமா ஹலாலா, இதுக்கு நான் பதில் சொல்வதாக இருந்தால் நான் இப்போதும் சொல்கிறேன், எந்த அணியில் இருக்கிறோம், யாரோடு இருக்கிறோம் என்பதெல்லாம் அல்ல. மொட்டால் ஒரு பிரச்சனை நம்மால் தீர முடியுமா இருந்தால் மொட்டு ஹலால் தான். அது மொட்டு மாத்திரம் அல்ல,
வேறு எந்த ஒரு யாருடனாவதே அந்த சமூகத்திற்கான ஒரு விடிவை பெற முடியுமாக இருந்தால் நீங்கள் சேர்ந்து போவதில் அதில் எந்த ஒரு தவறும் இருக்க முடியாது. என் மக்ரூ என்று எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மக்ரூ என்று ஒன்று இருக்கிறது, அது வல்ல பிரச்சனை. நீங்கள் ஒரு விவாதத்திற்காக நாம் பேசிவிட முடியும். நான் ஒரு தேர்தல் மேடையிலே ஒருவர் தொடர்பாக பேசிய ஒரு விடயம் தான் என்னவென்றால், அந்த பக்கம் இருந்து கொண்டு இந்த பக்கமாக நடித்த ஒருவரை நோக்கி கேட்டு நீங்கள் அது ஹராமா அது ஹலாலான்னு சொல்லுங்கள் தெளிவாக. ஏன்னா அங்கே போய் அது சரி என்றும் இங்கே போய் இது பிழை என்றும். நான் இப்போது அப்படி பேசவில்லை. நான் என்ன சொல்கிறேன் என்றால், மொட்டுக்கு பதிலாக நாளைக்கு ஒரு கட்சி வருது அல்லது புதிய கூட்டாணியில் ஒருவர் வர்றார், யாராவது வந்து விடட்டும். இந்த முஸ்லீம் சமூகம், இம்ரான்கான் அவர்கள் பாகிஸ்தானுடைய பிரதமர் இலங்கைக்கு வந்தபோது எல்லோரிடம் அழகாக சொல்லிவிட்டு சென்றார். சிறுபான்மை அரசியலை எப்படி கையாள வேண்டும் என்பதிலே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். இந்தியாவோடும் பர்மாவோடும் ஒப்பிட்டு பார்க்கிற போது நீங்கள் அந்த அளவு தூரம் ஒரு மிக மோசமான நிலைக்கு செல்லவில்லை. ஆனால் அந்த நிலைமைகளை தோற்றுவித்து விடாதீர்கள் என்றெல்லாம் நமக்கு அறிவுறுத்தி விட்டு போனார். இவைகளை பாடமாக எடுங்கள். நாங்கள் பேசுவதற்கும் விமர்சிப்பதற்கும் எதுவென்றாலும் சொல்லிவிட்டு போகலாம். நான் சொன்னவற்றை இது முஷாரஃப் பேசினான் என்பதை தாண்டி இந்த கருத்துக்களை நீங்கள் அலசி பாருங்கள். இதில் நியாய தர்மங்களை பற்றி பேசுவோம், ஒரு கருத்தியல் ரீதியாக பேசுவோம். அதுதான் ஒளியே. வேறு இது சரி, இப்பொழுது இது சரி, அப்போது அது பிழை என்பதல்ல என்னுடைய வாதம். இப்போ எதுவும் கூட மிக இனவாதம் மிக்கவர்களாக இதுக்குள்ளே இருக்கத்தான் செய்கிறார்கள். சில விடயங்களிலே ஒரு இனவாத போக்கு பற்றியதான சிந்தனை முகாம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதே போல் மறுபுறத்தில் இல்லாமலும் இல்லை, அதுவும் மிகவும் தீவிரமாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இவர்களுக்குள் எப்படி நாம் எம்மை தகவமைத்துக் கொள்வது என்பதான மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் போன்றவர்களுடைய அரசியல் வழிகாட்டிலேயே நாம் பின்பற்றக்கூடாது என்பதை இங்கே எடுத்து எம்ப விரும்புகிறேன். மிகுந்த வேலைப்பழுவுக்கு மத்தியிலும் இங்கே வந்து எமது கழகத்துக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ்எம் முஷாரப் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வசந்தம் தொலைக்காட்சியின் தயாரிப்பாளர் சிங்கராஜ் இளங்கோவன், உதவி தயாரிப்பாளர் தக்ஷநாத் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.